நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களுக்கு பாதத்தில் படைக்கிறோம். எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லப்பா, வேற கதி இல்லப்பா, வேற நாதி இல்லப்பா. உங்க பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்க எந்த நிலைமையில வந்திருக்கிறோங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம், இயேசு போதும். கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி சொல்றீங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசு போதும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கவங்க என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க பாப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 306வது பக்கம் எடுத்துக்கோங்க பார்ப்போம். 10வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35 வசனம் முடிய வாசிப்போம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். போதும். அல்லேலூயா. பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்போம். என்னை மட்டும் பார்த்தா போதும். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆக்கியோன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாங்க, அவருடைய தியாகங்கள் எல்லாம் எப்படி இருந்தது. இப்போ அவர்களுக்கு ஒரு நிர்பந்தமான நிலைமை ஒன்று ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நிர்பந்தமான நிலைமையில வாழ்வா சாவா, பரிசுத்தமா அசுத்தமா, தேவனை பின்பற்றுவதா அல்லது பின்பற்றாமல் போவதா, ஆண்டவரை நம்புவதா நம்பாமல் இருப்பதா, 1008 கேள்வி கணைகள், 1008 கேள்விக்குறிகள் அவருடைய வாழ்க்கையை அப்படியே தத்தளிப்புக்கு நேராக சின்ன பின்னமாக மாற்றின போது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வழி இல்லாத ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு வந்த போதுதான் அப்போஸ்தலனாகிய பாருங்க பவுல் இந்த இடத்துல இப்படி எழுதுகிறார், மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்காக எழுமணும்னா, ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும்னா, தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை, தேவனுடைய அழைப்பின் அடிப்படையில் நிறைவேற்றணும்னா தைரியம் தேவை. என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க பாப்போம். என்ன தேவை? தைரியம் தேவை. தைரியம் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப எல்லாம் பைபிளை தூக்கிட்டு கையில பைபிளை எடுத்துட்டு சர்ச்சுக்கு வரத்துக்கு தைரியம் தேவை. ஐயோ சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர்னு சொல்றதுக்கு இப்ப தைரியம் தேவை. நானும் கிறிஸ்தவன் அப்படின்ட்டு நான் இருக்கிற சமுதாயமோ அல்லது நான் வேலை செய்யக்கூடிய வேலை ஸ்தலமோ, நான் படிக்கிற ஸ்கூலோ, நான் ஒர்க் பண்ற ஆபீஸோ, நான் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃபோ அல்லது அரசியல்வாதியோ எந்த இடத்துல இருந்தாலும் கையில பைபிளை எடுத்துட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லணும்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும், தைரியம் வேணும். என்ன சத்தமே காணோம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவன் சொல்றதுக்கு ஒரு தைரியம் கிடையாது. வேலை கிடைக்காது, குடும்பம் கிடைக்காது, ரேஷனரிசி கிடைக்காது. அப்புறம் என்ன? பிள்ளையை ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாது, கவர்மெண்ட் தர வேண்டிய காரியத்தை பெற முடியாது. கவனிங்க பார்ப்போம். இதெல்லாம் மிகுந்த பலனை கொண்டு வராது. திங்க, பாத்ரூம் போக, தூங்க. ஐயோ சொல்லப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆனா பைபிள் எடுத்துட்டு 4 பேருக்கு மத்தியில் தில்ல போய் சொல்ல முடியுமா? ஏய் நான் கிறிஸ்தவையா, என்ன பண்ண போற? அதுக்கு ஒரு தில்லு வேணும். நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்போ மிகுந்த பலனுக்கு எதுவான எண்ணத்தை விட்டுடாதீங்க, தைரியத்தை விட்டுடாதீங்க. வரப்போகிற வருஷத்துல கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய கூட்டம் எழும்போம், கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்போம், ஒளிஞ்சு சர்ச்சைக்கு வர ஆட்கள்லாம் இருக்கு. அத்தனை பேருக்கு மத்தியில நாம சொல்ல போறோம், எனக்கு ஒரு தைரியம் இருக்கு,
என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் வாழ்க்கையை மாற்றுவார், எனக்காக காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுடக்கூடாது. ஆமாம், ஒரு சாட்சியை சொல்லி முடிச்சுட்டு என் பிரசங்கத்துக்கு நேராக வரேன். சென்னை பட்டணத்தில் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு படிக்க ஆரம்பித்தா. ரொம்ப கஷ்டமான குடும்பம். கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம். அவங்க அப்பா குடிக்காரன், அவங்க அண்ணன் ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிறான். கவனிங்க பாப்பா, அம்மா 4-5 வீட்டில் வேலை செஞ்சு தான் அந்த பொண்ணை படிக்க வச்சிருக்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரோமன் கேத்தலிக்கில் படிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த ரோமன் கேத்தலிக் ஹாஸ்டலில் அந்த பொண்ணு படிச்சிருக்கிறா. அந்த பிள்ளைக்கு கற்று தந்த நன்னு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாம், நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்களாம், நல்ல ஆண்டவரை தேடுவாங்களாம். பாருங்க, அவள் 10th முடிச்சுட்டு போகும்போது சொன்னாங்களாம், நீ இந்த இடத்த விட்டுட்டு வெளியே போகும்போது ஒரு நல்ல பெந்தேகோஸ்தே சபைக்கு போ, ரட்சிக்கப்படு, போய் முதல் வேலையாக ஞானஸ்தானம் எடு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆண்டவரை பின்பற்று, இதுக்கு பின்னாடி ஆண்டவர் உன் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார் அப்படின்னு அந்த பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அம்மா சர்ச்சுக்கு போல, அப்பா குடிக்காரன், அண்ணன் ஜெயிலில் இருக்கிறான். அந்த 10th படிக்கிற பொண்ணு நேராக வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போயிருக்கிறா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறா, +1 முடிச்சா, +2 முடிச்சா, காலேஜில் போய் சேர்ந்தா, நல்ல படிப்பா, நல்ல ஞானமுள்ள பிள்ளை, நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து காலேஜில் போய் சேர்ந்தா. போட்டுக்க 2 சுடிதார் தான், மாற்றுக்கு வேறு வஸ்திரமே கிடையாது. இதை மாற்றி 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 தான் போட்டுட்டு போவா. அவள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அவள் கிளாஸில் அத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவாளாம். கொஞ்ச நாள் தொடக்கத்தில் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. சில நாட்கள் கழித்து அந்த பொண்ணை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் ரிலீஜியஸ் ஓரியன்டாகவே பேசிகிட்டு இருக்கிற, ஏசு ஏசு ஏசுன்னே பேசிகிட்டு இருக்கிற, இன்னொரு முறை பேசணுன்னா மேம் கிட்ட போட்டு தந்துடும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அவள் கிளாஸில் 15 பேரோ 20 பேரோ அத்தனை பேருக்கு மத்தியில் எப்பவுமே இயேசுவை பற்றி சொல்லுவாளாம். பாருங்கள், ஒரு நாள் எல்லா பிள்ளைங்களும் கொண்டு போய் மேம் கிட்ட போட்டுக்கிறாங்க. மேம் வேற வைராக்கியம் போலகுது. அல்லேலூயா. நேரம் அந்த மேம் கொண்டு போய் பிரின்சிபால் ரூமில் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குது. எப்போ பார்த்தாலும் இயேசுவை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. பிரின்சிபால் சொன்னாங்களாம், போட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு வக்கு கிடையாது, உனக்கு என்ன இயேசு ஒரு கேடா, இன்னொரு முறை ஏசு கிறிஸ்துன்னு சொன்ன சர்டிஃபிகேட்டை கிழிச்சு தந்துடுவேன், நீ எதையும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னுட்டாலாம். அவள் ஓன்னு அழுகுறாளாம், பேசுறதுக்கு வழி இல்லையா. பிரின்சிபால் ரூமை விட்டு வெளியே வந்து நின்று ஆண்டவரை பார்த்து சொன்னாலாம், இங்கே பாரு ஆண்டவரே, உமக்காகத்தான் இந்த இடத்துல வந்து நின்று அசிங்கப்பட்டு போகிறேன், இன்னொரு முறை நான் இந்த பிரின்சிபால் ரூமில் வரமாட்டேன், அப்படி வந்தா அவங்களே என்னை கூப்பிட்டு என் நிமித்தமாக உங்கள் நாம மகிமைப்படுற மாதிரி தான் நடக்கணுமே தவிர ஒருபோதும் நான் இப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறா. பாருங்க, யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. பசங்க பேசுவா, இயேசுவை பற்றி யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. ஒரு நாள் பொண்ணு, ஒரு பொண்ணு சோகமாக உட்காந்து இருந்தாலாம். என்ன இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிறா. இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஒன்று. நான் இவ சொல்லியிருக்கிறான், நான் ஜெபம் பண்ணிட்டோமா, ஏசப்பா அற்புதம் செய்வார், வேறு வழி இல்லை, சரி பண்ணியிருக்கிறான். பண்ண ஆரம்பிச்சோன்னே ஆண்டவருடைய பெரிய இரக்கம், அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இது இப்படியே போச்சா. கிளாஸ் மேம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் இந்த அம்மனியை விட்டுட்டு இன்னொரு பக்கம் பிக்கப்பான். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அந்த அம்மா கிளாஸ் முழுக்க ஒரே சோகமாக அழுதுட்டுருக்கா. இந்த பொண்ணு இவ இல்லை, நான் சொன்ன பொண்ணு இல்லை, இந்த இன்னொரு பொண்ணு அற்புதம் பெற்றா பேர். அந்த பொண்ணு போய் கேட்டாலாம், என்ன மேம் நல்லா சிரிச்சுட்டே இருப்பீங்க, கிளாஸ் நல்லா எடுப்பீங்க, இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க. அந்த அம்மாவோட பாரம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணுக்கிட்ட சத்தம் போட்டு கத்தி அழுதுட்டு இருக்கிறத விட தற்கொலை பண்ணிட்டு செத்துடலான்னு போயிருக்கு. இந்த ஆளுக்காக தான் வாழ்ந்தேன், இந்த ஆள் என்னை விட்டுட்டு அங்கே போயிட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த மேம் கிட்ட சொன்னாங்க, மேம் எங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, நான் சும்மா அந்த பொண்ணு பேரை மாற்றி சொல்கிறேன், அல்லேலூயா. ஆமாம், ஜான்சி கிட்ட தான் சொன்னேன் மேம், ஜான்சி ஜெபம் பண்ண உடனே என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் மாறிடுச்சு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் வேணால் ஜான்சியை கூட்டிகிட்டு வரட்டுமா, நீங்கள் வேணால் ஜான்சி கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறீங்களா. அவங்க சொன்னாங்களாம், நான் தான் அவளை கொண்டு போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டேன், இயேசுவை பற்றியே பேச வேணான்னு சொல்லிட்டேன், நான் எப்படி கூப்பிடுவேன். பரவாயில்ல மேம், இயேசு மன்னிச்சது போல் அவளை மன்னிப்பா, அவளை கூப்பிடுவோம், கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு போட்டோம், கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நிற்கிறான். சரி நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு நிற்கிறாங்க. பாருங்கள், அடுத்த நாள் இவ வந்த உடனே எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போனோடனே இந்த லஞ்ச் டைமில் இந்த பொண்ணை கூப்பிட்டு, செமஸ்டர் சிஸ்டர் தானே, இந்த பொண்ணு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அவள் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணலாம். தேவனுடைய பெரிய இரக்கம், அந்த ஆளுக்கு அந்த பொம்பளைக்கும் கனெக்ஷன் கட்டாய், அந்த ஆள் வந்து ஒய்ஃபு கிட்ட சாஸ்தாங்கமாக விழுந்து கர்த்தர் அந்த குடும்பத்தையே கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இது இப்படி போச்சா. ஒரு 6 மாதம் கழிச்சு பிரின்சிபால் மேம் சொத்து விற்கிறதுக்கு அவங்ககிட்டயோ பத்திரத்தை கொடுத்துக்கிறாங்க. அவன் பத்திரத்தை அவன் பேரில் ஆட்டையை போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அது எத்தனையோ கோடியாம். நம்ம ஆண்டவரை மாதிரி வில்லனும் கிடையாது, கதாநாயகனும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அது எத்தனையோ கோடியாம். அந்த அம்மா பித்து பிடிச்ச மாதிரி அப்படி பேய் மாதிரி எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுதான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த மேம் போனாங்களாம்,
போனால் என்ன மேம் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இப்படி இருக்கிற ஆளே இல்லையே, இது உங்கள் சுவாபமே இல்லையே, நீங்கள் நல்ல தன்மையாக இருப்பீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறமா சொன்னாங்களாம், நல்லவன் நம்பி ஒருத்தங்கிட்ட பத்திரத்தை கொடுத்தான், அவன் பத்திரத்தை மொத்தத்தையும் அவன் பேரில் மாற்றிட்டான், இத்தனை கோடி சொத்து இப்படி போயிடுச்சு, யாருக்கிட்ட போவேன், என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு மாதிரி பதச்சி கலங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேம் சொன்னாங்களாம், மேம் நானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் இருந்தேன், என்னை காப்பாற்றினதே ஜான்சி தான், இப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எல்லாரும் போனவொடனே ஜான்சி வேணா கூப்பிடலாமா, அவள் ஜெபம் பண்ண சத்தியமாக நல்லா ஆயிடுது மேம், அவளை கொண்டு இயேசு காரியத்தை மாத்துறார், நீங்கள் வேணா அவளை கூப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னாங்களாம். ஏம்மா நான் கிளாஸ்லேயே வரக்கூடாது, இயேசுவை பற்றியே சொல்லக்கூடாது, அவ்வளோ பிடிவாதமாக பேசிட்டேன், நான் எப்படி கூப்பிட்றது, நானே உங்ககிட்ட போட்டு கொடுத்தேன், நானே கூப்பிட்டேன் இல்லை, நீங்கள் கூப்பிட்றதுக்கு என்ன, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் சொத்து எல்லாம் உங்கள் பக்கம் வரும், ஆண்டவர் மாற்றிடுவார் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல பாருங்க. முடிச்சுட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டுருக்குறான், இந்த பொண்ணை கூப்பிட்டு பிரின்சிபால் ரூமில் பொண்ணு இவ சொன்னாலாம், எல்லாரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாலாம். நமக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்க, அதை பயன்படுத்திடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எல்லாம் வந்து நேர்முட்டி, அவங்க முட்டி போட்டு பழக்கம் இல்லை, நேர்முட்டி போட்டிருக்கிறாங்க. இவ கண்ணீரோடு அழுது தான் சொந்த பாரமாக எடுத்து இவ ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறா. ஜபம் பண்ணிட்டு அவங்க கேட்டாங்களாம், எப்போ மாறிடும், சீக்கிரம் மாறிடும் அப்படின்ட்டு இவ வந்துட்டு இருக்கிறா பாருங்க. வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். 2-3 நாளில் இந்த சொத்தை வாங்கி எழுதுனான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன கனவு வந்ததோ என்ன நடந்ததோ தெரியல. காப்ரியேல் மீகாவேல தலைவர் அனுப்பியிருப்பார் போல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அரண்டு உருண்டு பிறண்டு ஒரு நாள் காலையில் வித்தின் வீக், ஒரு வாரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணி, மேம் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்கள் சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேர்லேயே பண்ணிடுறேன், வந்து நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள், நான் வந்து மொத்தத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறான். அந்த அம்மாவால், அந்த பிரின்சிபாலால் நம்பவே முடியலையா. இந்த பொண்ணை கூப்பிட்டு உள்ளே நிற்க வச்சு கேட்டாங்களா, நீ யாருப்பா? இப்போ சொன்னாலாம், என் வாழ்க்கை உனக்கு என்ன தரிசனம், உனக்கு என்ன விஷயம் இருக்குது, உன்னுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். நான் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் படிக்கணும், அப்புறமா என்ன பண்ண போகிறேன், நான் டாக்டருக்கு படிக்கணும், இப்போ தான் நீட், அப்போ நீட் இல்லை, நான் டாக்டருக்கு படிக்கணும். கவலைப்படாத, உனக்கு தேவையான மொத்த ஃபீஸையும் நான் பே பண்ணுறேன், உன்னை படிக்க வைக்கிறேன். ஐயா, அம்மா வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறாங்க, அண்ணன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிறான், அப்போ 1ஆம் நம்பர் குடிக்காரனா சுற்றிட்டு கிடக்கிறான், 2 சுடிதாருக்கு மேலே போட்டுக்க வேற ட்ரெஸ்ஸு கிடையாது. இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக இருக்கிறா. அடுத்தது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துகிறா. எல்லாத்துலேயும் மாற்ற ஆரம்பிச்சிட்டா. இந்த தைரியம் இருக்குது பற்றியா? புரியுதா நான் பேசுறது? ஆமாம், தைரியம் சொல்லு, சத்தமாக சொல்லு. தம்பி தங்கச்சியெல்லாம் கவனி, ஏசுன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. எனக்குன்னு சான்ஸ் வந்து அந்த சான்ஸை நான் தான் ராஜா, நான் எனக்கு கிடைக்க வேண்டிய ஆப்ஷனை நான் தான் பயன்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் பாருங்க, அடித்து ஜெயிச்சு முடிச்சோடனே கிரவுண்ட்லேயே முட்டி போட்டு கையை தூக்கி அல்லேலூயாங்கிறான், ஆமேங்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த ஸ்தானத்துக்கு என்னை வர வச்சது ஏசு. என்னை எத்தனை பேர் எதிர்த்தாலும், எத்தனை பேர் தூக்கி போட்டாலும், எனக்கு இருக்கிற தைரியமான விசுவாசத்தை, தைரியமான நம்பிக்கையை, தைரியமான தெய்வத்தை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த நல்ல மாலை வேளையில ஒரு தீர்மானம் பண்ண போறோம். எது வந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லாம போனாலும், என் தெய்வத்தை என் வாயினால அறிக்கை பண்ணுவதற்கு, என் பரிசுத்த வேதாகமத்தை என் கையில் எடுத்து உயர்த்துவதற்கு நான் எவனுக்கும் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். எவன் என்ன பேசுறாலும் பயப்படக்கூடாது. கையில் பைபிள் எடுத்து வரத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. சத்தமாமே. இந்த சும்மா மொபைல் போன்ல எடுத்து வந்தேன், ஆன்லைன்ல பார்த்தா, ஆஃப்லைன்ல பார்த்தா, முக்கால் லைன்ல பார்த்தா, கால் லைன்ல பார்த்தா, இதெல்லாம் கோமாளிங்க பண்ற கேடு கட்ட செயல். அது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு கையில பைபிள் எடு. ஆமென். பைபிளை எடு, கையில எடுத்துட்டு வா. நீ வச்சிருக்கிற இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறவங்க, ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும். ஆமாம், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கு, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கு, ஏகப்பட்ட வெர்ஷன் இருக்கு. NIVன்னு ஒன்று இருக்கு, நியூ இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன். அதில் கவனிங்க பார்ப்போம். அதுதான் இன்னைக்கு பாப்புலராக எல்லாருமே படிக்கிற பைபிள், NIV தான். அந்த NIVல ஏகப்பட்ட வசனத்தை எடுத்துட்டு இருக்கிறான். இந்த தமிழ் பைபிள் ஆப் இருக்கு பார்த்தீங்களா,
என் மொபைலையும் வச்சிருக்கிறேன். தமிழ் பைபிள் ஆப் இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஒரிஜினல் பைபிள் இருக்கிற பாதி வார்த்தைங்க அதில் இல்லை தெரியுமா? நிறைய வசனங்கள் அதில் இல்லை. பார், முன்னாடி ஜாண்ட்ரோ வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் மொத்த இங்கிலீஷ் பைபிளையும் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தது. அந்த ஜாண்ட்ரோ வெர்ஷன் கம்பெனியை கவனிங்க பார்ப்போம். அந்தி கிறிஸ்தனுடைய ஆளு பாருங்க, விக்கிரகத்தை வழிபடக்கூடிய விக்கிரகத்தை இவன் அந்தி கிறிஸ்தனுடைய ஆளு. இப்போ அந்த பைபிள் கம்பெனி சொசைட்டி மொத்தத்தையும் வாங்கிட்டான். இப்போ பைபிளை பிரிண்ட் பண்றவன் பைபிள்னு என்னன்னு தெரியாதவன் தான் பிரிண்ட் பண்றான். சத்தமா நான் பேசுறது புரிஞ்சுதா? அதனால இந்த கண்ட ஆன்லைன் ஆஃப்லைன் முக்காலைன் எல்லாம் கண்ட கோமாளித்தனத்தை தூக்கி தூரப்போடு வச்சுக்க. தேவையான நிர்பந்தமான நிலைமை தேவைப்பட்டா யூஸ் பண்ணு. நான் வேணான்னு சொல்லல. நான் பேசுறது புரியுதா? ஐயோ, நான் பேசுறது புரியுதா? நல்ல பைபிளை கையில வாங்கு. பைபிளை தர பேனா எடுத்து கையில வை, நோட் எடுத்து கையில வை. நீங்க எல்லாம் வச்சுங்கிறீங்கட்டு தான் பேசுறேன். ஆன்லைன்ல பாக்குறவங்க யாராச்சும் உங்களால ரட்சிக்கப்பட்டுன்னு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல பைபிள் எடு, பேனா எடு, நோட் எடு, எழுது. உன் பைபிள்ல உன் பக்கத்துல எழுது. உன் பைபிள் என் பைபிள் எப்ப பழசாவுதோ அப்பதான் நாம புதுசா மாறுவோம். என் பைபிள் புதுசாவே இருந்தா நான் பழைய ஆள்னு அர்த்தம். ஐயோ, சத்தமாமேன்னு சொல்லு. ஒரு மனுஷனுடைய பைபிளை பார்த்தாலே அவன் ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிடும். ஆமென். உன் பைபிள் பழசா மாற 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 நீ புதிய மனுஷனா மாறிட்டே இருப்ப. உன் பைபிள் புதுசாவே இருந்ததுன்னா fill in the blanks. ஆமென். ஆமா, அதனால பைபிளை எடு, நல்லா படி, நல்லா திருப்பு, பக்கத்தை புரட்டு. உன் கூட பேசுற வார்த்தையை மார்க் பண்ணு, எழுது, எல்லாம் செய். ஆன்லைன் அந்த லைன் இந்த லைன் முக்கால் லைன் எவன் லைன் போத அவர் வச்சு பேசுற, இவர் எவனா வச்சு பேசுறோம். உனக்கு எனக்கு என்ன? நம்ம பைபிள் எடுப்போம். நான் பேசுறது புரிஞ்சுதா? அடுத்தவனை காரணம் காட்டி இவனெல்லாம் காரணம் காட்டாத. அவன் நரகத்துக்கு போனா நீ போவியாக்கா? சோத்திரமாண்டவரே, அல்லேலூயா. யாருமே நமக்கு மாடல் கிடையாது. நமக்கு மாடல் இயேசுதான். அவர் தேவாலயத்தில் போய் புஸ்தக சுருளை எடுத்து திறந்து பிரிச்சு படிச்சு எல்லாருக்கும் காண்பிச்சு புஸ்தக சுருளை வச்சுட்டு வந்தார். அவரே ஒரு பைபிள். அவருக்கு எதுக்கு புஸ்தக சுருள்? அப்போ அவரு புஸ்தக சுருளை எடுத்தார். நான் பேசுறது புரிஞ்சுதா? அதனால பைபிள் எடுக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். சர்ச்சைக்கு வரும்போது கையில பைபிள் எடுத்துட்டு வா. 4 பேர் பார்க்கட்டும், இது தேவ பாத்திரம், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரன்னு சொல்லட்டும். இன்னைக்கு பைபிள் எடுக்கிறதுக்கே கூசுது உடம்பு மக்களுக்கு. கேட்டு பாறான், எங்க அப்பா யார் தெரியுமா? அவன் சொல்லுவான், செங்கடலை பிளந்தார், யோர்தான் நதியை பிளந்தார். இவன் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணிக்கே வக்கில்லாத பையன். ஆனா பேசுறத பாரு, கையில பைபிள் எடுக்க துப்பு இல்லை பேசுறது. ஆமே, ஏசு வாழ பொறுத்து ஒரு வாழ்க்கை. அதில் ஏன் தெய்வத்தை பிரதிபலிக்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பைபிளை கை தைரியம் சொல்லு, சத்தமா சொல்லுங்க. தைரியம், தைரியம் ரொம்ப முக்கியம். ஆமென். இப்பதான் நான் பிரசங்கத்தை தொடங்க போறேன். கவனிங்க பாப்பா. ஏன் பவுல் இந்த இடத்துல எழுதுறார்? அந்த 32வது வசனத்திலிருந்து சொல்றார், ஒரு காலத்துல நீங்க பயங்கரமா இருந்தீங்க, ஒரு காலத்துல எல்லாத்தையும் செஞ்சீங்க, வைராக்கியமா இருந்தீங்க, உங்களுக்கு உண்டானவைகளை கொடுத்தீங்க, என்னையும் தாங்கினீங்க, என் ஊழியத்தையும் கட்டி எழுப்புனீங்க. அதனால இருக்கிற அந்த கடைசி காலத்துல மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு பவுல் எழுதுறார். சரி, ஏன் இந்த நிருபம் எழுதப்பட்டது? எதற்காக எழுதப்பட்டது? எழுதினவன் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது? எழுதப்பட்டவர்களுக்கு என்ன சம்பவித்தது? பேசுங்கிற பிரசங்கிக்கிற நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களையும் சோதனைக்குள்ளாக மாற்றாம கரெக்டாக முடிக்கலாம்னு விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறேன். அந்த திருக்குறள் இங்கே செல்லாது. சீக்கிரம் முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டுமாய் அழைக்கப்படுவார்கள். புரியல? சரி விடு, அது இங்கே செல்லாது. அல்லேலூயா. ஆமாம், அதனால் இப்போ நான் பேச போகிறேன். ஆமாம், தொடங்க போகிறேன். கவனிங்க பார்ப்போம். 1வது நூற்றாண்டில் எந்த அளவுக்கு சபை பழுகி பெருக ஆரம்பித்ததோ அந்த அளவுக்கு உபத்திரவங்களும் பயங்கரமாய் பழுகி பெருக ஆரம்பித்தது. கவனிங்க பார்ப்போம். அப்போஸ்தலருடைய நாட்களில் எல்லை இல்லாமல் ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. திரள் திரளாய், பட்டணம் பட்டணமாய், தீவு தீவாய், கிராமம் கிராமமாய், வீடு வீடாய், மந்த மந்தையாக ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிப்பு அப்படியே பெருசாக மாற 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 பாருங்க, இந்த மதவெறி பிடித்தவர்களும் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகளும் கை கோர்க்க ஆரம்பித்தான். கிறிஸ்தவர்களால தான் எல்லாம் வருதுன்னு சொல்ல ஆரம்பித்தான். அவன் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பழியை யார் மேல போடுறது? இன்னைக்கு அரசாங்கம் பண்ணது பத்தியா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பழியை யார் மேல போடுறது? சத்தமா சொல்லுங்க. இதுக்கு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். யார் மேல போட்டுறான்? நம்ம மேல போட்டுறான். இவன் அங்கிருந்து வந்தான், இங்கிருந்து வந்தான், இங்கிருந்து. இது இன்னைக்கு இல்லை, அந்த நாட்களிலிருந்து வந்தது. ஆமா, ரோமாபுரியில ஒரு பெரிய பேரரசன் இருந்தான், நீரோன். அவன் ஒரு கேடுகட்ட கோமாளி பய. அல்லேலூயா.
அவனே ரோம சாம்ராஜ்யத்தை கொளுத்திட்டு கிறிஸ்தவங்க தான் கொளுத்திட்டாங்க அப்படின்ட்டான். ஜனங்க மத்தியில ஒரு கெட்ட பேரை உருவாக்க ஆரம்பித்தான். பேர் பட்டவங்க உபத்திரவம் பயங்கரமாய் வர ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராஜாக்களும் கொடுமையில அக்கிரமத்துல பெருசா பெருக ஆரம்பித்தான். இன்னைக்கு நாம வச்சிருக்கிற மாதிரி அன்னைக்கு அவங்க கிட்ட பைபிள் கிடையாது. பாருங்க, நம்ம இன்னைக்கு எப்படி ஃப்ரீக்வன்சியாக வச்சிருக்கிறோமா பைபிளை, அந்த மாதிரி அன்னைக்கு அவங்க கிட்ட பைபிள் கிடையாது, சத்தியம் கிடையாது. ஆனால் எங்கே ஒரு இடத்துல ஒரு பிரசங்கத்தை கேட்குறாங்களோ அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரசங்கம் தான் வாழ்க்கையின் ஜீவனாய் மாறுகிற வரைக்கும் அந்த பிரசங்கம் தான் அவங்க இருதயத்தில் இருக்கும். அடுத்த பிரசங்கம் வரும்போது அதையும் சேர்த்து வச்சுப்பாங்க, இதையும் சேர்த்து வச்சுப்பாங்க. பாருங்க, இப்போ பவுல் கொலேசியர் நிருபம் எழுதும்போது சொல்றார், நீங்கள் படித்து முடிச்சுட்டு கொண்டு போய் லவோதிக்கேயா சபைக்கு கொடுங்க. லவோதிக்கேயா படித்து முடிச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து படிக்கட்டும் அப்படிங்கிறார். அப்போ ஒன்ஸ் ஒரு முறை ஒன்று வந்து அது ஒரு பெரிய பொக்கிஷமா விலையேற பெற்றதா அன்றைய நாட்களில் நினைக்க ஆரம்பித்தான். உபத்திரவம் பயங்கரமா பெருக சபைகளில் எல்லாம் கிறிஸ்தவர்களை கொல்ல ஆரம்பித்தான். கொஞ்ச நெஞ்ச கொடுமை கிடையாது. கவனிங்க பாப்போம், ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். அந்த ஆடிட்டோரியத்தில் கிறிஸ்தவங்க எல்லாரையும் கொண்டு வந்து விட்டுட்டு சிங்க கபியை திறந்து விட்டுடுவான். சிங்கங்கள் எல்லாம் வந்து அந்த கிறிஸ்தவங்க மொத்த பேரையும் அப்படியே பாருங்க அடிச்சு கொதறி நாசமாக்கிடும். ஒரு 10 செகண்ட்ல எலும்பு துண்டுகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்கும். பயங்கரமா இருக்கும். கொதிக்கிற எண்ணெயில அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொறிச்சு எடுக்க ஆரம்பிப்பான். கன்சீவா இருக்கிற சகோதரிய, பேரு காலத்தில் இருக்கிறவங்கள குழந்தை பெற்றெடுத்த தாயும் பிள்ளையுமா இருக்கிற சகோதரிமார்களை கொண்டு போய் இரும்பு சேர்ல உட்கார வச்சு கம்பி போட்டு நல்லா கட்டிட்டு பாருங்க, அந்த கம்பியோடு விறக நல்லா அடிக்கிட்டு அது மேல அந்த சேரை போட்டு உட்கார வச்சு கொளுத்துவான். அப்படி இல்லைன்னா நெருப்பை போட்டு நல்லா கொளுத்திட்டு இந்த இரும்பு சேர்ல உட்கார வச்சிருக்க அந்த கிறிஸ்துவ பெண்ணை, பிரெக்னன்சியா இருக்கிறவங்களை, கர்ப்பமா இருக்கிற சகோதரிய, குழந்தைக்கு பாருங்க குழந்தை வச்சிருக்கிற சகோதரிய குழந்தையோடு சேர்த்து கொண்டு போய் அந்த நெருப்புல வைப்பான். அந்த சகோதரி அப்படியே கத்த எனக்கு இயேசு வேண்டாம் அப்படின்னு அந்த நெருப்பை விட்டு தூக்கி எடுத்துருவான். இயேசு தான் ஆண்டவரன் அப்படியே நெருப்புல கருகி சாக ஆரம்பிப்பான். நம்ம உடம்புல இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சிட்டு எருமாட்டு தோல் ஒட்டக தோல்ல படுக்க வச்சு பாய் சுருட்டுறோம்ல, அந்த மாதிரி சுருட்டி கொண்டு போய் மலை மேல இருந்து கீழே போட்டுருவான். பாலஸ்தீனா தேசம் எல்லாமே சுண்ணாம்பு பாறைகளால் ஆனது. வெயில் ஏற ஏற உஷ்ணம் அதிகமாக உள்ள இருக்கிற ஒரு பரிசுத்தவானோ பரிசுத்த வாட்டியும் சத்தமா கத்துவான். அப்படியே கதறி தோல் சுருங்க அப்படியே கிரஷ் ஆக அப்படியே சத்தம் போட்டு கத்தி செத்துருவாங்க. பாருங்க, ரத்த வெறி பிடிச்ச மிருகங்கள் அனுப்பி தலைக்கீழா தொங்க விட்டுட்டு உடம்புல கத்தியால கட் பண்ணி வெட்டிடுவான். ரத்தம் அப்படியே சொட்டிட்டே இருக்கும். ரத்த வெறி பிடிச்ச மிருகங்கள் உள்ள விட்டுட்டு நம்மளை அப்படியே விட்டு கயிறு விட்டு கிணத்துல எடுக்கிற பாரு, அந்த மாதிரி விட்டுவான். அது ஜம்ப் பண்ணி கடிக்கும். ஏசு ஆண்டவர்னா விட்டுடுவான், கொன்னுடுவான். ஏசு ஆண்டவர் இல்லைனா விட்டுடுவான். இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை பணையம் வச்சாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி இந்த பைபிள் ஈஸியாக நம்ம கிட்ட வரல. இதுக்கு பின்னாடி எத்தனையோ கிரயங்கள் இருக்கு, எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்த வாட்டிகள், எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளை, கணவனார, குடும்பத்தை, வாழ்க்கையை தத்தம் செய்தவர்கள் இருக்கிறான். உபத்திரம் அந்த மாதிரி. இப்போ இந்த சர்ச்சில் 1000 பேர் உள்ள நிற்கலான்னு வச்சுக்கோங்களேன், 10,000 பேரை கொண்டு வந்து முன்னாடி விட்டுடுவான். ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த சுவர் மொத்தத்தை எடுத்துருவான். சாட்டையை வச்சுட்டு 10,000 பேர் முன்னாடி வச்சு இப்படி சீட் அடிச்சுட்டு வருவான். முன்னாடி நிற்கிறவங்க அந்த சாட்டை இழுத்து குடல் எல்லாம் அப்படியே வெளியே வருமா, இருதயம் எல்லாம் அப்படியே கிழிக்கப்படும். முன்னாடி நிற்கிறவங்க பின்னாடி நெருக்க பின்னாடி இருக்கிறவங்க உள்ள போய் மூச்சு தண்ணீர் உள்ள செத்துருவான். அந்த 10,000 பேர் 1000 பேர் இருக்கிற இடத்துக்குள்ள அடைக்க என்ன ஆகும், அந்த எல்லையை பவுண்டரி விட்டு போகக்கூடாது. அப்படியே செத்த பிரேதம் அப்படியே இந்த கொத்துக்கறி மாதிரி சதைகள் எல்லாம் அப்படியே பிஞ்சு கீழே விழுந்து கிடக்குமா, அது மேல சாட்டை அடிச்சுட்டே வருவானா. அத்தனை பேர் சாவாங்க. பாருங்க, கிறிஸ்தவர்கள் சாவதை பார்த்து ரசிப்பானா, ருசிக்க ஆரம்பிப்பான். 2 கிறிஸ்தவனையே சண்டைக்கு விட்டுருவான். சண்டை விட்டு யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்பான். சண்டை போடணும், சண்டை போட்டு ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விதவிதமா நூதனமான முறையில் கிறிஸ்தவர்களை கொல்ல ஆரம்பிப்பாங்க. முன்னாடிலாம் டெலிஃபோன் பூத் இருந்தது பார்த்தீங்களா, டெலிஃபோன் பூத்து, அந்த டெலிஃபோன் பூத்து மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் 4 பக்கமாக ஷார்ப்பான ஆணி இருக்கும். பாருங்க, நான் இயேசு ஆண்டவர்னு சொன்னேன்னா என்னை கொண்டு போய் அந்த பாக்ஸ்குள்ளே அடிச்சுட்டு கதவை சாத்திடுவாங்க. என்னை பாக்ஸ்குள்ளே அடைச்சி கதவை சாத்திட்டா 4 பக்கம் ஆணி என் உடம்பு முழுக்க அப்படியே குத்தன உடனே அப்படியே ரத்த ஆறா கீழே வரும். ஐயோ எனக்கு இயேசு வேண்டாம், என்னை விட்டுடுங்கன்னா கதவை திறந்துருவான். எனக்கு இயேசு தான் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்தா உள்ள இருக்கிற மனுஷனோ மனுஷியோ செத்த பிரேதமா கீழே விழ ஆரம்பிப்பான். ஆண்டவருக்காக அத்தனை பேர் மறிச்சாங்க. பாருங்க, ஆராதிக்க நல்ல இடம் கிடைக்காது. இப்போ ஒரு தெருவில் போறேன்னா அந்த தெருவு காம்பவுண்டில் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் மீன் படம் வரைஞ்சிருக்கும். மீன் வாய் போட்ட மாதிரி இருக்கும். மீன் வாய் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக போனால் எங்கேயோ ஆராதனை நடக்குதுன்னு அர்த்தம். அந்த மீன் எந்த காம்பவுண்டில் போட்டிருக்கணும் அப்படியே சுற்றி அலைஞ்சு போய் மறைவா யாருக்குமே தெரியாத இடத்துல ஆராதனை நடக்க ஆரம்பிக்கும். ஆராதனை நடக்கிற இடத்துல யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அத்தனை
அத்தனை பேரையும் கொண்டு போடுவான். அத்தனை உபத்திரவம். அன்னைக்கு பைபிள் இல்லை, இந்த மாதிரி ஆராதனை இல்லை, அவங்களை கட்டி காக்க ஆள் இல்லை. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மரிச்சிட்டாங்க, முன்னாடி நிற்கிறவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்க பாருங்க. ஆனால் விசுவாசிகள் சிதறுண்டு போனவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு உபத்திரவம் பெருகுச்சோ அந்த அளவுக்கு வைராக்கியத்தின் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை மகிமையாய் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். எல்லா இடங்களிலும் அப்படியே பெருக ஆரம்பித்தது. உபத்திரவம் நாளுக்கு நாள் பெருகி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அழியிறாங்க அப்படின்ற ஒரு நிர்பந்தமான நிலைமை வந்த உடனே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க இந்த நிருபத்தை எழுதுறார். அவசரமா எழுதியிருப்பார். நீங்க எபிரேயருக்கு எழுதுற நிருபத்தை வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் அப்படியே அற்புதமா 13 அதிகாரத்தில் மொத்தத்தை அப்படியே என்னது அப்படி சுருக்கமா கொண்டு வந்து அடைச்சி வச்சிருப்பார். பாருங்க மொத்தத்தை எழுதியிருப்பார், தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எழுதியிருப்பார். அவசரமா எழுதும் போது தான் இப்போ அந்த ஜனங்களுக்கு சொல்றார், இயேசு ஆண்டவர் அப்படின்னா சாவு ரெடியா இருக்கு, இயேசு ஆண்டவர்னா பிரச்சனை ரெடியா இருக்கு. இப்போ சிலர் விசுவாசத்தை மறுதளிச்சுட்டாங்க, சிலர் விசுவாசத்துல வைராக்கியமா நிற்கிறாங்க, சிலர் விசுவாசத்திற்காக ரத்த சாட்சியா மறிச்சு போயிட்டாங்க. அந்த மீதம் இருக்கிற கொஞ்சம் ஜனங்களை பார்த்து சொல்றா, நீங்க எல்லாம் யார் தெரியுமா? உங்க சந்ததி யார் தெரியுமா? ஒரு காலத்துல தெய்வத்துக்காக வைராக்கியமா இருந்த சந்ததி. நீ ஒருபோதும் பின்னிட்டு போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருபோதும் தெய்வத்தை மறுதலிக்க கூடாது, ஒருபோதும் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடாது. அதனால பாருங்க, என்னை நான் கட்டுண்ட போதே எனக்கே உங்களால தான் பிழைப்பு நடந்தது. என்னையே வாழ வைத்த நீங்க போய் மிகுந்த தைரியத்தை விட்டு விடலாமா? இப்ப பவுல் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றான், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த நிருபத்தை நீங்க படிச்சு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் பட்டியலை பத்தி 11வது அதிகாரத்தில் எழுதுவார். இப்ப அப்படியே எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிட்டு மொத்தத்தையும் சொல்லிட்டு வருவா. நீ மட்டும் தைரியமா எழும்பிட்டினா எதெல்லாம் நீ கண்டு பயந்தையோ அவைகளெல்லாம் உன்னை கண்டு பயப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உனக்காக உருவின பட்டயத்தோட மகிமை பொருந்தின பாத்திரமாய் உன் பட்சத்தில் வருவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவிசுவாசத்துக்கு நேரா போகாத, பின்மாற்றத்திற்கு நேரா போகாத, தெய்வத்தை விட்டுடாத, தெய்வத்தை அற்பமா எண்ணாத, தெய்வத்தை மறுதலிக்காத. உனக்கு ஒரு மிகுந்த பலன் பரலோகத்தில் காத்திருக்கு. யார் மாறி போனாலும், யார் பின்வாங்கி போனாலும், யார் பின்மாற்றத்தில் போனாலும், எவன் கள்ள போதகத்துக்கும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் கள்ள காரியத்திற்கும் கிருபையை காம விகாரத்திற்கும் விட்டு போட்டாலும் நீ போகாத. உன்னால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். உனக்கு இருக்கிற தைரியம் பெருசு, உனக்கு இருக்கிற கிருபைகள் பெருசு, உனக்கு கர்த்தர் கொடுத்த மேலான ஸ்தானம் பெருசு. அத மிகுந்த பலனுக்கு ஏதுவாக பயன்படுவதற்காக உன் தைரியத்தை விட்டு விடாதே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நாம மட்டும் எழும்பிட்டா கர்த்தர் நமக்காக சேனையின் அதிபதியாய் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நான் தான் சொல்றேன். இப்ப சர்ச்சில் வந்து கைத்தட்டி பாட்டு பண்ணனா அதுக்கு ஒரு தைரியம் தேவை. சர்ச்சில் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசணும்னா தைரியம் தேவை. நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? தைரியம் தேவை. நமக்கு உபத்திரவமே வரல, பிரச்சனையே வரல. ஆனா இப்பவே நாம பண்ற பாடு இருக்க ஒண்ணுமே வரல. ஐயா, அவெல்லாம் ரத்த ஆறுல நடந்து போனாயா, கிறிஸ்தவர்களுடைய மரணத்தின் மேல நடந்து போனாயா. ஆனா இயேசுவை மறுதலிக்கலையா. அவனுக்கு தூக்கம் இருக்காது, ஆராதிக்க இடம் இருக்காது, உடுத்த நல்ல ட்ரெஸ் இருக்காது, அவன் சொத்தெல்லாம் அபகரிக்கப்பட்டாயிற்று. இயேசுன்னு சொன்ன அடுத்தது சாவு. அப்பேற்பட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்தவானை கொண்டு எழுந்திருக்கிறாரு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதே. கடைசி காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய மிகவும் கொடிதான நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். தெரியாதவனை பற்றி பிரச்சனை கிடையாது. அழைக்கப்படாதவன் என்ன வேணா பண்ணுவான், அழைக்கப்பட்டவன் அழைத்தவருக்கு கீழ்ப்படிந்து தான் நடப்பான். தரிசனம் இல்லாதவன் எதை வேணா செய்வான், தரிசனம் உள்ளவன் தரிசனம் தந்தவருக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, உனக்கு எனக்கு அதுதான். இப்ப அழைக்கப்பட்ட நீங்கள நானும் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதபடி நாம மட்டும் எழும்ப ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்லுது.
ஆபிரகாம் விக்கிரகத்தை செஞ்சு உலகத்துக்கே எக்ஸ்போர்ட் பண்ண மெசபொத்தோமியா தேசத்தை சேர்ந்தவன். அவங்க வீடு விக்கிரகத்தை செஞ்சு உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணது. மெசபொத்தோமியா நாட்டை சேர்ந்தவன். ஒரு நாள் ஆபிரகாம் கிட்ட ஆண்டவரை வலுக்கட்டாயமும் தரிசனத்தில் பேசுறார். ஆபிரகாமே, உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் உன் தேசத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படிங்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை பலுகி பெருக பண்ணுவேன். பயங்கரம் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் பாருங்க, ஒரு நல்ல தெளிவான ஒரு வைராக்கியத்துக்குள்ள வந்துட்டான். ஆண்டவரை ஃபாலோ பண்றதுக்காக ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னானா, நான் ஒரு ஆண்டவர் என் கூட பேசிட்டார், அந்த ஆண்டவர் பின்னாடி போற அப்படின்ட்டானா. எல்லாம் கவனி. அன்னைக்கு இருந்த பெருசெல்லாம் 900 வருஷம் 1000 வருஷம் 800 வருஷம் வாழ்ந்தது. ஆமே, அத்தனை பெருசும் கூப்பிட்டு லைனா உட்கார வச்சுட்டு ஆபிரகாம முன்னாடி நிக்க வச்சுதான். இங்க வா, நான் பார்த்து பிறந்த பய எனக்கே சொல்றியா, நம்மத்தான் தெய்வத்தை உண்டாக்கி உலகத்துக்கே சொல்லுங்கப்பா. நம்மத்தான், நம்ம செய்யாத தெய்வமா ஊருக்கே தெய்வத்தை செஞ்சு கொடுக்குற நம்மத்தான் உனக்கு எப்ப தெய்வம் வந்து பேசுறாங்க. ஒரு பெருசு கேட்டுச்சு, அங்கே வா, நாம செஞ்சு வச்ச சாமிங்க ஏதாவது ஒன்று உங்க கூட பேசிச்சா, ஏதாவது ஒன்று காட்ட அப்படின்னானு. ஆபிரகாம் சொன்னானா, இல்லை அப்படின்னானா. இன்னொரு பெருசு கேட்டுச்சான், சொப்பனத்துலையாவது உங்க கூட பேசின கடவுளை பார்த்தியா? இல்லை. இன்னொரு பெருசு கேட்டுச்சான், இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? இல்லை. எல்லாத்தையும் கேள்வி பெருசுங்களுக்காக கேள்வி கேட்க தெரியாது, கேள்வி கேட்டே கொள்ளுவாங்களே. அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே கேள்வி கேட்க 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 இவன் எல்லாத்துக்கும் இல்லை 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 இல்லைன்னு சொல்ல ஒரு பெருசு டென்ஷன் ஆயிடுச்சான். என்னடா பேசுற, பார்க்கல கேட்கல சொல்லல அறிவிக்கல தெரியாது, நீயும் பார்க்கல, எப்படி போக போற, போய் அங்க என்ன பண்ண போற? அப்பதான் ஆபிரகாம் சொன்னானா, நான் பார்க்கல கேட்கல தெரியாது புரியாது யாரும் எனக்கு சொல்லல, ஆனா ஒண்ணு தெரியும், அவர் பேசின சத்தம் என் காதுகளிலே ரிங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் என்னால இருக்க முடியாது. ஆமென். பேசாத ஊமையும் மண்ணும் கல்லுமானவர்களுக்கு பின்பற்றுவதை விட பேசக்கூடிய அறியாத உருவமற்ற உன்னத தெய்வத்தை ஃபாலோ பண்ணுவது சிறந்தது. நான் போறேன், விட்டுட்டு போனான். எங்க போறான்னு தெரியாது, போய் என்ன பண்ண போறான்னு தெரியாது, எப்படி வாழ போறான்னு தெரியாது, எப்படி பிழைக்க போறான்னு தெரியாது. புறப்பட்டான தைரியம், அழைத்த தேவனுடைய சத்தத்திற்கு எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு ஒரு தைரியம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சாரால பாராட்டலாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவ சாரால். அல்லேலூயா. புருஷன் கூப்பிட்டவனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா பாரு, அவ மனைவி, அவத்தான் ஒய்ஃப், மீதி எல்லாம் நைஃப். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டால, போறால ஆபிரகாம் பின்னாடி. எங்க போறா தெரியல. இந்த ஆளை நம்பி என்ன வழி? ஒண்ணும் கிடையாது. பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல மாத்துவேன். போயிட்டானே, இவன் போன எல்லா வனாந்தரமும் பாருங்க செழிப்பான பூமியாய் மாற ஆரம்பித்தது. 12வது அதிகாரம் அப்படி சொல்லுதா? 13வது அதிகாரம் சொல்லுது ஆபிரகாமினுடைய ஆஸ்தி பூமி தாங்க கூடாது இருந்தது. 14வது அதிகாரம் சொல்லுது, கவனிங்க, ஆபிரகாம் தான் கூட இருந்த வேலைக்காரி 318 பேரை ஒரு பெரிய கைப்படிந்து தேறின ஒரு பெரிய சேனையை உருவாக்க ஆரம்பித்தான். ஒரு பக்கம் 4 ராஜாக்கள், ஒரு பக்கம் 5 ராஜாக்கள். இந்த 9 ராஜாக்களும் சண்டை போடுறான். அந்த 9 ராஜாக்களுக்கு மத்தியில் இந்த 318 பேர் அனுப்பி லோத்துவையும் லோத்துனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றத்தக்க விதத்தில் ஒரு பெரிய சேனையையே ஆபிரகாம் உருவாக்கி ஆரம்பித்தான். ஆமென். சோதேம் குமாரனுடைய ராஜா வந்து கேட்கிறான், எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்க, ஆட்களை மட்டும் எனக்கு கொடுங்கறான். சொன்னாம் பாரியா ஆபிரகாம். சோதேம் குமார ராஜாவை பார்த்து சொல்றான், இங்க பேர் ஒரு செருப்பினுடைய வாறு கூட, ஒரு சரட்ட ஷூ லேஸ் கூட எனக்கு வேணாம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா. கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. என்ன விசுவாசையா ஐயா? சர்ச்சுக்கு போலையா, ஆராதனைக்கு போலையா, நம்மள மாதிரி எழுப்புதல் பிரசங்கத்தை கேட்டவங்கடையா. ஒரே ஒரு நாள் தெய்வம் பேசின சத்தம், அந்த சத்தத்திற்கு அர்ப்பணித்து சொன்னாம் பாரியா வார்த்தை. இத்தனை பிரசங்கத்தை கேட்டோம், ஆண்டவர் அறிக்கை பண்ண நம்மளால முடியல. அவன் சொல்றான் பார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இவனால ஆபிரகாம் பணக்காரன் ஆனன்னு ஒருத்தனும் சொல்லக்கூடாது. அழைத்தவர் அவர் நடத்துவார். உன்னை நம்பி நான் வரல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா பாருங்க, அப்படி இருந்தது.
15வது அதிகாரம் ஆதியாகமம் தொடங்கும் போது ஆபிரகாம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணி 11 வருஷம் ஆயிடுச்சு. வலுக்கட்டாயமா ஆண்டவரே வந்து பேசுறார். ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய. நான் மட்டும் ஆபிரகாம் இருந்தா காலில் விழுந்து கையில் விழுந்து ஓன்னு லபன்னு கத்தி வால் போஸ்ட்டை போட்டு ஒட்டுங்க என்னை கூப்பிட்டா தேவனை முகமுகமாய் பார்த்தவன் சொல்லியிருப்பேன். ஆனால் ஆபிரகாம் பாருங்களேன், ஆண்டவரை பார்த்து எப்படி கேட்குறான், இவ்வளோ வைராக்கியமா, பெரிய விஷயம். அவன் சொல்றான் பாருங்க, அந்த 9 ராஜாக்கள் கிட்ட சொல்றான், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை ஆசீர்வதிப்பாருங்கிறான். போற எல்லா இடத்துலையும் ஆபிரகாம் 3 காரியத்தை செஞ்சான். 1, பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான். எப்படி ஆராதிக்கணும் தெரியாது, எப்படி தொழுது கொள்ளணும் தெரியாது. அவனுக்கு என்ன முறை தெரியுமோ, பலிபீடத்தை கட்டி தெய்வத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். 2வது கவனிக்க பாப்பா, ஆபிரகாம் போன எல்லா இடத்துலையும் 3 இருக்கும். 1, பலிபீடத்தை கட்டி தெய்வத்தை தொழுது கொள்ளுவான். தனக்கும் ஆடு மாடுகளுக்கு கூடாரங்களை கொட்டாரங்களை போடுவான். 3வது அவன் இருக்கிற இடத்துல ஒரு துறவை தோண்ட ஆரம்பிப்பான். இந்த 3 எந்த இடத்துல இருக்கோ அங்க யார் வந்துட்டு போனான்னு அர்த்தம். வெரி குட். ஆபிரகாம் வந்து குடியிருந்தான் அர்த்தம். பலிபீடம், ஆடு மாடுகளுக்கு தனக்கும் கூடாரம் கொட்டாரம், அடுத்ததே துறவு. இந்த 3 எல்லா இடத்துல இருக்கும். எப்படி ஆராதிக்கிறேன்னு தெரியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவனுக்கு யாருமே தசம பாகம் தரணும்னு கத்து தரல, ஆனா தசம பாகம் தந்தான். திறமாண்டவரே, பைபிளை கையில் வச்சுட்டு கேட்குறான், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவன் தசம பாகம் தரணுமான்னு. தந்தா தராட்டி போ பண்ணாட பெருசா கீழ்படுகிற மாதிரி வந்து கேள்வி கேட்கிற லூசுக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னென்னமோ வருது. சோத்திரமாண்டவரே, என்ன பிரசங்கத்தை கேட்டு தெய்வத்துக்கு காணிக்க தர்றத்துல தேங்காய் மண்டையா இவ்வளவு யோசிக்கிறனா? ஐயா, என்ன ஒரு ஈன புத்தி அது. ஒரு மாதிரி அசிங்கமான ஸ்மெல் வரல. படைச்ச தெய்வம், சம்பாதிக்க வச்ச தெய்வம், ஜீவனை கொடுத்த தெய்வம், காப்பாத்தின தெய்வத்துக்கு நீ சம்பாதித்த சம்பாத்தியத்துல 10ல் 1 பங்கு தசம பாகம் தரத்துக்கு கேள்வி கேட்கறாங்க. தரணுமா தரக்கூடாதுன்னு. தந்தா தரலன்னா கிளம்பு காத்து வரட்டும். ஐய, அப்படியே கற்பனை பண்ணி பாரு, என்ன ஒரு ஈன புத்தி பராது. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல. இயேசுவின் ரத்தம் செய்யும். இதுல விவாதம் போட்டு வேற பேசுறான் சில பன்னாட பயல்க, முட்டா பயல்க. என்ன நீ உயிரை கொடுத்து காப்பாத்தி வாழ வச்ச ஒரு கிராட்டிடியூட் ஆர்ட்டியா? என்னை வாழ வைத்த தெய்வத்துக்கு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் அவருக்கு முன்னாடி படைச்சு அந்த பரிசுத்தவான் கிட்ட முட்டி போட்டு குடும்பமா சேர்ந்து தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இவனாவோ பைபிள் மொத்தத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் அது மட்டும் தான் பெண்டிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்பான். புரியுதா நான் பேசுறது? கொடுத்தா கொடுக்காட்டி போனா யாருக்கு என்ன? பைபிள் 2 தான். எல்லாம் கவனி, 2 தான். ஃபாலோ பண்றதா பண்ணலனா அக்கிரமம் செய்கிறவன், பரிசுத்தமா இருக்கிறவன். இந்த கெஞ்சல் தொங்கல்லாம் கிடையாது. ஹலோ, அல்லேலூயா. உன் இருதயம் உனக்கு நன்றி இல்லைனா என்ன மனுஷன்? சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவமாரே, அல்லேலூயா. தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியதை தெய்வத்துக்கு தந்தணும். அவர் தெய்வம்யா, அவருக்கு கொடுக்கறதுல என்ன கணக்கு? அவர் தெய்வம், ஜீவனை கொடுத்தவர். தடிக்கு கீழே வந்து செத்திருந்தா எத்தனை விபத்து வருது. செத்திருந்தா காப்பாத்தினார, பிள்ளைங்களை காப்பாத்தினார, குடும்பத்தை காப்பாத்தினார, வேலைக்கு காப்பாத்தினார். நம்ம கூட வாழ்ந்தவங்களாம் கல்லறையில புல் முளைச்சு போய் கிடக்க நம்மளை உயிரோடு வச்சாரு. அவருக்கிட்டையா கணக்கு பார்ப்ப? அவர் தெய்வம்யா, அவர் தெய்வம். இந்த சொம்ம எவன்னா இந்த மாதிரி கிறுக்கு பயல்க பேச்சனா நான் யூடியூப்ல கண்டவன் மெசேஜை கேட்க கூடாது. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கிறுக்கு பயல்க தெய்வத்தினுடைய வார்த்தை எத்தனை அசட்டை பண்றாங்க. ஆபிரகாமுக்கு யார் ஏக்க தந்த தசம பாகம் தரனே? மெல்கிசேதேக்கை பார்த்த உடனே தசம பாகத்தை கொடுத்தான். பலிபீடம் கட்டினன் யார் சொல்லி தந்தா? பலிபீடத்தை கட்டினான். ஆராதிக்கணும் யார் சொல்லி தந்தா? ஆராதிச்சான். பாருங்க, யாருமே உனக்கு சொல்லி தரல. ஒரு தைரியம், சொல்லு சத்தமா சொல்லுங்க, ஒரு தைரியம். அத்தனையும் கொடுத்தான். 15வது அதிகாரத்தில் வலுக்கட்டாயமா ஆண்டவரே வந்து ஆபிரகாம் கிட்ட பேசுறார். அதுதான் பைபிள்ல முதல் தரிசனம். இது வரைக்கும் ஆண்டவர் பேசுனது கேட்டான், இதுதான் முதல் தரிசனமே. பாருங்க, ஆண்டவரே வந்து சொல்றார், ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய.
ஆனா நம்மள மாதிரியே உட்கார்ந்து இருந்தான் பாரு ஆபிரகாம். அதான் மேட்ரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவ்வளோ வைராக்கியமா தெய்வம் வந்து ஆபிரகாம் கிட்ட பேசினாரா? ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றான். பிராக்டிக்கலா நீங்க வீட்டில் போய் அந்த 15வது அதிகாரத்தை படிச்சு பார்க்கணும். பிராக்டிக்கலா ஆஸ் யூஷுவலா நம்ம என்ன பேசுவோமோ அதே மாதிரி பேசணும். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய துருகமா இருப்பேன். இவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், அந்த கேடகம் துருகம் அரண் எல்லாம் இருக்கட்டும், வெரி குட், எனக்கு யோ ஃபாலோ பண்ணி 11 வருஷம் ஆகுது. ஆடு மாடு குட்டி போடுது, வேலைக்காரைக்கெல்லாம் புள்ள பிறக்குது. இந்த பொம்பளை வேற என் உயிரை யாரு? வெரி குட். அப்படியே நுங்கு எடுக்கிறா, அப்படியே இந்த பக்கம் இடிக்கிறா, அந்த பக்கம் இடிக்கிறா. அப்படியே கற்பனை பண்ணி பாரு. சாரால் நல்லா குளிச்சுட்டு பட்டு புடவை கட்டிட்டு லூஸ் ஏற விட்டுக்குன்னு வேலைக்காரிக்கிட்ட போய், ஏய் என்னப்பா வேலை செய்கிற அப்படின்னு கேட்டான். அந்த பொம்பளை சொல்லியிருக்கோம், பெருசாக வந்துடுச்சு, ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க அப்படி இருதயத்தில் ஈட்டி எடுத்து குத்தன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லூஸ் ஏற விட்டுருக்க மாட்டான். பட்டு புடவையே வந்து உட்காந்து படுத்துட்டு இருப்பான். இவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தா, என்னப்பா என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலைப்போ, உன்னை நம்பி வந்ததும் ஒன்று தான், அந்த ஆண்டவரை நம்பினதும் புரியல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி என்னை பார்த்தீங்க பார், அதான் வல்லம்மன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி நுங்க எடுத்திருப்பா சாரால். ஐயோயோ, சாரால் லேசுப்பட்டாலும் கிடையாது. ஆகார் அவளே கல்யாணம் பண்ணி வைப்பாலாமா, அவளே பிரித்து வைப்பாலாமா. அல்பாவும் அவளே, ஒமேகாவும் அவளே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ கிளவி சரியான ஆச்சாமி. இந்த குழந்தைங்க சண்டை போட்டு பிரிஞ்ச குடும்பமே ஆபிரகாம் குடும்பம் தான். ஈசாக்கு இஸ்மவேலும் தெருவில் சண்டை போட்டாங்களாம். உள்ளுக்குள்ளேருந்து என்ன தெளிவாக பார்த்துருக்கு பாரு. இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? 90 வயசில் ஒருத்தன் கடத்திக்கிறான் சாரால. என்ன அழகா இருந்திருக்கும் பத்தியா? சோத்திரமாண்டவரே, அது சாரா, நீயும் தான் இருக்கிற. சோத்திரமாண்டவரே, நான் பேசுறது புரியுதா? அவ்வளவு பாருங்க அற்புதம். இந்த அம்மா வந்து இடிச்சிருக்கான் ஆபிரகாம. ஆண்டவரை பார்த்து கேட்கிறா, யோ எனக்கு என்ன ஏன் தருவீர்? அவன் வேற தூங்க விட மாட்டேங்கிறா. இந்த பக்கம் போன ஐடி, இந்த பக்கம் போன ஐடி, இந்த பக்கம் போன பிரச்சனை, எனக்கு என்ன தருவீர்? அப்பத்தான் ஆபிரகாம் கூடாரத்திலிருந்து கையை பிடிச்சி கூடாரத்தை விட்டு வெளியே ஆண்டவரை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து நிறுத்தி சொல்ற, அங்க பார் வானத்தின் நட்சத்திரங்களை பார். உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்தை விட்டு அழைத்து வந்ததனுடைய நோக்கமே வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணத்தான், கடலத்தனையான மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான். அதுக்கப்புறமா தான் வசனம் சொல்லும், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சீக்கிரத்துல கூடாரத்தை விட்டு ஒரு கை நம்ம பிடிச்சு வெளியே கொண்டு வரும் பாரு. உன் தைரியத்தை பாராட்டுவதற்காக ஆண்டவரை நம்பர், ஆண்டவரை ஃபாலோ பண்ணவர், ஆண்டவரை ஆராதிச்சவர், ஆண்டவரை தொழுது கொண்டவர், ஒரு ஓங்கிய புயமும் பலத்த கரமும் கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடும். இந்த கூடாரம் இருக்கு பார்த்தீங்களா, முறுமுறுப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாருங்க, ஆபிரகாம் சாரால பார்க்க, சாரால் ஆபிரகாம பார்க்க. அல்லேலூயா. 2 பேரும் சேர்ந்து சாப்பாடை பார்க்க. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வச்சதற்கு எங்கெங்கெல்லாம் கூடாரம் இருந்ததோ அங்கெல்லாம் முறுமுறுப்பு தான். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷத்துல எங்க தான் வாழ்ந்தான்? முறுமுறுப்பு தான். இந்த கூடாரம் குறுகின மனப்பான்மை. சொல்லு. ஆமா, அப்படியே நீ என்னைய பார்க்க, நான் உன்னைய பார்க்க. இதே தான். புருச்ச மனைவியை பார்க்க, மனைவி புருச்சனை பார்க்க, பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்க்க, அப்பா அம்மா பிள்ளைகளை பார்க்க. என்ன ஏன் பெத்தன் அது கேட்க. சத்தம் ஆமென்னு சொல்லு. அது வந்து இந்த குறுகின மனப்பான்மை. அப்படி சின்ன கூடாரம், குறுகி போன தன்மை. ஆண்டவர் கூடாரத்தை விட்டு வெளியே கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டு, என்னடா இந்த மாதிரி கிடக்கிற, வா வெளியே பாருங்க. உன்னை குறிச்சு நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தா அந்த பொம்பளைய கூட சண்டை போட்டுக்கிடு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்புறமா தான் விசுவாசித்தான். இந்த கூடார மனப்பான்மை விட்டுட்டு வெளியே வந்துடணும். சத்தம் ஆமென்னு சொல்லு. குறுகின மனப்பான்மை விட்டு வெளியே வந்துடணும். குறுகிய மனப்பான்மை நம்ம தைரியத்தை கெடுத்துரும், முறுமுறுப்பை உண்டாக்கிடும், தேவ கோபத்தை உண்டாக்கிடும், நமக்கு கசப்பை உண்டாக்கிடும், விரோதத்தை உண்டாக்கிடும். என்ன பாஸ்டர், என்ன ஜெபம், என்ன ஆராதனை, என்ன கோயில், என்ன ஆண்டவர் சொல்லு. அல்லேலூயா. அது அப்படியே முறுமுறுப்பு. சொல்லுங்க பாப்போம். அந்த கூடாரம் நம்முடைய வாழ்க்கையை கசப்பா மாத்தி, ஆண்டவரே டென்ஷன் ஆயிட்டு சொல்றா பாரு. நான் எகிப்திலிருந்து வந்த ஒரு பய கூட எங்க போக மாட்டான்.
தேவ கோபாக்கினியை பெருக்கிடும். அதனால இந்த குறுகின மட்டத்தை விட்டு வெளியே வந்துரு. தைரியமும் விசுவாசமும் நமக்கு பெருகணும்னா, கர்த்தருக்காக சாதிக்கணும்னா பரந்த மனப்பான்மைக்கு நேரம் வரணும். அல்லேலூயா. அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வரணும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இவன் வெளியே வந்துட்டானே, வெளியே வந்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார. எல்லாம் கவனி. மலட்டு கர்ப்பத்திலிருந்து பிள்ளை பிறக்குங்கிற சாத்தியக்குறில்ல ஸ்திரீகளுக்கு இருக்கிற வழிபாடு நின்று போயிடுச்சு. அந்த மலட்டு கர்ப்பத்திலிருந்து ஒரு தேசத்தையே வெளியே கொண்டு வந்தார்ப்ப. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தினால 1000 பேர் 1000 கூற்று சொல்லட்டும். எனக்கு பிடிச்ச வசனம் இந்த வசனம். அவர் ஞானிகளுடைய ஞானத்தை பைத்தியமாக்குவார், குறி சொல்லுகளுடைய வார்த்தைகளை அபத்தமாக்குவார், கட்டுக்கதைக்காரர்களுடைய காரியங்களை நிர்மூலமாக்குவார். அவர் தமது ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறார். டாக்டர் சொல்லிட்டாங்களா முடியாதுன்னு தைரியமாயிரு. இனி நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களா பயப்படாத. அவர் ஞானிகளுடைய ஞானத்தை பைத்தியமாய் மாற்றி, குறி சொல்லுடைய வார்த்தைகளை அபத்தமாய் மாற்றி, கட்டுக்கதைக்காரர்களுடைய காரியங்களை நிர்மூலமாக்கி அவர் தமது ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். எந்த கர்ப்பத்தில் பிள்ளை பிறக்காதுனாங்களோ அதே கர்ப்பத்திலிருந்து ஒரு பிள்ளை இல்லையா, ஒரு தேசத்தையே வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். ஆமென். தேவனை பின்பற்றுவதற்காக உதற வேண்டியதை உதறி, தூக்கி தூர போட வேண்டியதை தூர போட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வா. உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவா. நம்ம எல்லாம் சின்னவங்க. இப்ப நான் நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். எம்எல்ஏ எனக்கு தெரியும், முதலமைச்சர் எனக்கு தெரியும், நம்ம சொல்லலாம். ஆனா முதலமைச்சர் சொல்ல முடியுமா ஜேம்ஸ் எனக்கு தெரியும்னு? அதான் ஆபிரகாம் எந்த இடத்துலையும் ஆண்டவரை பத்தி பேசுறது கிடையாது, வாழ்ந்து காட்டினான். ஆனா எல்லா இடத்துலையும் ஆண்டவரே வந்து சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன். எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? நான் நிறைய முறை இந்த வசனத்தை படிச்சு எழுதிருக்கிறேன். ஒரு பிள்ளையை பெத்தெடுக்க வக்கு இல்லாதவனுக்கோட சர்வ வல்லமையில் ஆண்டவர் வந்து தம் பேரை அவன் கூட ஒட்டிக்கின்னு சொல்றார், நான் அவனுடைய ஆண்டவரியா. ஈசாக்கு கிட்ட சொல்றார், டேய் நான் உங்க அப்பாவோட ஆண்டவர். யாக்கோப்பு கிட்ட சொல்றார், நான் உங்க தாத்தாவோட ஆண்டவர், உங்க அப்பாவோட ஆண்டவர், இனிமேல் உன் ஆண்டவரா இருக்க போறேன். நல்ல தெய்வம், இவ்வளோ பெரிய தெய்வம் ஒரு பிள்ளையை பெத்தெடுக்க வக்கில் அதனோட தாம் பேரை சேர்த்துட்டு இந்த உலகத்தில் அவர் அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் ஆபிரகாம் பேர் இல்லாம ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தினது கிடையாது. மத்தேயு 1:1 தொடங்கும் போது இப்படி தொடங்குது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. பாருங்களேன் அந்த தைரியம். இந்த நல்ல மாலை வேலையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஐயா, தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிஞ்சிரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமா மாறிடு. நீ நடக்கிற பாதை உனக்கு வேணா வனாந்தரமா இருக்கலாம், உனக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாத வாய்க்காலா, அது ஒரு பெரிய பைபாஸ் ரோடா, 1000 பேருக்கு ஜொலிக்கிற நட்சத்திரமா, பாதை காட்டக்கூடியவனாய் கர்த்தர் உன்னை என்னைய மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறி. கூடாரத்தை விட்டுட்டு வெளியே வந்துரு. ஆண்டவருக்காக நில்லு. பிள்ளை பிறந்து 14 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாம் கிட்ட மட்டும் தனியா பேசுறார். ஆபிரகாமே, இந்த உசுப்பேத்தத்துல ஆண்டவர் மாதிரி யாருமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, உன் ஒரே பேரான குமாரனும் உன் ஏக சுதனும் உன் சொத்துக்கெல்லாம் சொந்த காரணம் என்ன மாதிரி ஏத்தனா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி உசுப்பேத்திட்டு சொல்றா, அவனை கொண்டு போய் நான் காண்பிக்கக்கூடிய மோரியா மலையில எனக்காக 114 வயசு கிழவன் அவங்கிட்ட சொல்றார், 3 நாள் தூரம் பிரயாணமா, ஏன் பக்கத்துல இருக்கிற இடத்த காட்டி இருக்கலாம்ல? ஆமேனா, சோத்திரமாண்டவரே, பக்கத்தில் இருக்கிற இடத்த எங்கேயாச்சும் சொல்லி உனக்கு வயசாகி போச்சியா, உன்னால நடக்க முடியாதியா, நீ இங்க இருக்குன்னு சொன்னால. ஆனா பாருங்களேன், எந்திரிச்சு கிளம்பி மோரியா மலைக்கு போ, அங்க போய் உன் பிள்ளைய நான் காண்பிக்கிற இடத்துல போய் பலி செலுத்த அப்படிங்கிறார். இவன் மட்டும் சாரால் கிட்ட சொல்லி இருந்தா ஆபிரகாம் சங்கு அருந்துட்டு இருக்கும். அவ கேட்டிருப்பா, ஏழே நான் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து நீ பலி செலுத்த போறியா, கொன்னே போடுவோம் போயா, வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த ஆளுக்கு சோத்துல விஷம் கலந்து கொடுத்துட்டு இருப்பா. ஐயோயோ, லேசுப்பட்ட ஆள் கிடையாது, நம்ப முடியாது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா ஆபிரகாம் பாருங்க, சாரால் கிட்ட தெளிவா சொல்றான், நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு
என்ன தைரியம் பாரு, எந்த தைரியத்தில் என்ன கொடுமைனா ஆண்டவர் பேசினதை அப்படியே நிறைவேற்றிடுவார், சொன்னதை செஞ்சிருவார்னு தெரியும். இவனும் தம் பிள்ளைய பலி செலுத்த போறான்னு தெரியும். ஆனா சாராள் கிட்ட சொல்லல, கதை கந்தல் ஆயிடும்ல. நான் ரொம்ப ஓப்பனா இருக்கிறேன்னா ரொம்ப ஓப்பனாலாம் வேணாம். புரியுதா நான் பேசுறது? சிலது மறைக்க வேண்டியது ஓவர் பரிசுத்த உடம்புக்கு ஆகாது. அப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு மேல போய் சிங்காசனம் போடக்கூடாது. இதெல்லாம் ஓவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிலது சொல்லக்கூடாதுன்னா, செய்யக்கூடாதுன்னா, மறைக்கணும்னா மறைக்கணும். பாருங்க, வேலைக்கார மொத்த பேரை கூட்டிட்டான். அப்பவே ஆபிரகாம் செத்துட்டு இருப்பான். அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். 25 வருஷம் கழிச்சு ஒரு புள்ள பிறந்தது. அவன் 14 வயசு ஆயிட்டான். அவனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்த அப்படிங்கிறார். ஒரு வார்த்தை பேசலையா? வேணாம், இத்தனை வேலைக்காரங்கிறான எவனா ஒருத்தனை செலுத்திடலாம், இத்தனை ஆடு மாடுக்குது. அப்படி கீழ்ப்பணிஞ்சான் பாரு. பையனை கூப்பிட்டு கழுது மேலே உட்கார வச்சிருப்பான், நடக்க விட்டுருக்க மாட்டான். அப்படியே பையன் முன்னாடி போக பின்னாடி அழுதுட்டு போயிருப்பான். பலி செலுத்த போறான். அந்த மோரியா மலை கிட்ட வந்தோடனே வேலைக்கார எல்லாரையும் ஒதுக்கிட்டான். விறக கட்டி பையன் தலைமையில தூக்கி வச்சுட்டு கத்தி எடுத்து நெருப்பு எடுத்து நடக்கிறான். சுண்ணாம்பு பாறைகள் அப்படியே முறுக்கி முறுக்கி இருக்கு மோரியா மலை. பையனும் அப்பாவும் மேலே ஏறுறான். பாருங்க, அப்பாவுக்கு கால் ஸ்லிப் ஆயிருக்கும். 114 வயசு. ஈசாக்கு கத்திருப்பான், டேடி பார்த்து டேடி. இவன் இருதயம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். திரும்ப வரும்பொழுது கால் வழிக்கு கீழே விழுந்தாலும் டேடின்னு சொல்ல பையன் கிடையாது. அப்படியே மேலே போயிருப்பான். அப்பாவை முன்னாடி அனுப்பியிருப்ப, இவன் பின்னாடி போயிருப்பான். அப்பாவால் முடியலன்ட்டு கத்தி நெருப்பெல்லாம் கையில் வாங்கியிருப்பான். அவன் சொல்லியிருப்பான், பரவாயில்லையா, நான் எடுத்துட்டு வரையா, நீ வாயா. அப்படியே மேலே போயிட்டு பாதியில் போனோன்னு கேட்குறான், டேடி விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்கு பலி எங்க, பலிக்கு ஆடு எங்க? எந்த அப்பா வலையா சொல்ல முடியும்? உன்னதான் ஏன் செலுத்த போறேன்னு சொல்ற. ஆண்டவர் பார்த்துப்பா. மேல போயிட்டான், பலிபிடத்தை கட்டிட்டான், விறகு எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருப்பான். பையனை கூப்பிட்டு சொல்லியிருப்பான், உன்னைத்தான் என் ஆண்டவர் கேட்டார். கத்தி அழுதுருப்பான். ஒரே பேரான குமாரன் ஆபிரகாம் வந்து இப்ப செல்வ சீமா கோட்டீஸ்வரன். அவன் ஆஸ்தி பூமி தாங்க கூடாது இருந்தது. பிள்ளைய கயிறு போட்டு கட்டும் போது பையன் சொல்லியிருப்பான், நல்லா கட்டு டேடி, நெருப்பு பட்டு நானே கூட குதிச்சு வந்துட போறேன். கட்டிட்டு மேல எடுத்து போய் வச்சுட்டு கத்தி எடுத்து வெட்டுறதுக்காக கிட்ட போறான். ஆண்டவரால மேல உட்கார முடியல. ஆண்டவர் எந்திரிச்சிட்டார், ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. ஆண்டவர் கேட்கறத ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஒரு தைரியம் வேணும். நான் பேசுறது புரியுதா? நம்ம பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம தான் சர்ச்சைக்கே கூட்டிட்டு வர மாட்டோம்ல. என்ன கத்தரா இருப்பார் ஆண்டவர். ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. என்ன கொடுமைனா 34 வருஷம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறாயா? 34 வருஷம் கழிச்சு சொல்றார், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் என்று. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, இது எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு எனக்கும் புரியல. அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? எதனா 34 வருஷம் கழிச்சு சொல்றார், இப்பதான்டா நீ எனக்கு கீழ்ப்படுகிற. நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, நான் வளர்ந்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறார். இந்த பையன் உண்மையாலுமே கீழ்ப்படுகிறானா? தைரியமாக எனக்காக நிற்பானா? எல்லாத்தையும் எனக்காக கொடுப்பானா? அந்த மேலே போய் பலிபீடத்தை கட்டிட்டு கத்தி எடுத்து குத்துறதுக்கு வந்தோன்னு சொல்றாரு, டேய் கத்தியை போட்டுறாதரா, நான் நினைச்சேன்டா நீ கீழ்ப்படிவனும் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனால் உனக்கு இருக்கிற தைரியம் பெருசுடா.
இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் என்று. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத. திரும்பி பார்த்தா பக்கத்துல ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆட்டை எடுத்து பலி செலுத்திட்டு பையன் அவிழ்த்து விட்டுட்டு எப்படி கட்டி பிடிச்சி கத்தி எழுதிருப்பான்ல, கத்தி எழுதிருப்பான். அந்த ஆட்டை பலி செலுத்திட்டு பையன் மேல கையை போட்டுட்டு அப்படியே அரவணைச்சிட்டு கீழே கூட்டிட்டு வந்திருப்பான். இது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியா. தைரியமாய் ஆண்டவருக்காக சிலதை இழக்கிறனா, அந்த ரங்கத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினது போல நம்முடைய கிரியைகளும் ஆண்டவருக்கு நமக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நம்முடைய அர்ப்பணிப்பு நம்முடைய தைரியமும் எழும்பும் போது நமக்காக கர்த்தர் வேறொரு காரியத்தை அங்க வைத்திருக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன். இன்னைக்கு ஆபிரகாமை பத்தி நம்ம 1000 பேசுறோம், ஆனா ஆபிரகாமை மாதிரி கீழ்ப்படிய முடியுமா? முதல் பிறந்தது ஆகாருக்கு பிறந்த பிள்ளை தான். ஆபிரகாம உலகத்துக்கு அப்பான்னு அறிமுகப்படுத்தினதே இஸ்மவேல் தான். சாராளுக்கு ஆகாருக்கும் சண்டை வந்துடுச்சு. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே ஆகாரையும் பிள்ளையாண்டானே அனுப்பிடு அப்படிங்கிறார். பையன் அவ அடிமை பெண், எப்படி சொல்ல முடியும்? அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஆகார கூப்பிட்டு அப்பத்தையும் தண்ணி எடுத்து கொடுத்து போங்கிறான். இந்த குழந்தை நின்று அழுதுருக்கும். அவன் கத்திருப்பா, நான் அடிமையா, எனக்கு அட்ரஸ் கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, எங்க போவேன், இவனுக்கு சொல்ல தெரியலையே. ஆண்டவரை மீறி ஒரே ஒரு எல்லளவு ஆபிரகாம் செஞ்சது கிடையாது. ஆகாரையும் பிள்ளையும் அனுப்பிட்டு திரும்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்பான். ஒருவேளை நல்லா சாப்பிட்டிருப்பான். கர்த்தர் கேட்டார், கொடுத்துட்டான். கர்த்தர் பிள்ளையை கேட்கிறார். தைரியம். எப்ப விசுவாசத்தின் தகப்பனா மாற முடியும்? எப்ப ஆண்டவருடைய பேர் நம்ம பேரோடு இணையும்? எப்போ ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார்? ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. ஆண்டவருக்காக எதையும் கொடுப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. அத்தனை பேருக்கு மத்தியில் இவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு ஒரு தைரியம் தேவை. ரோமர் 4 எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதியிருக்கிறார், இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தானா? எது இல்லையோ அதை எனக்கு அவர் தருவார், எது நடக்காதோ அதை எனக்கு அவர் செய்வார். இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் எப்படி தெரியுமா மாறிடுச்சு? மாசம் சம்பளம் வாங்கணுன்னே லப 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 நான் பாச்சேன். 25ஆம் தேதி வந்தோடனே முக்காடு போட்டு குப்புறப்படுத்து தூங்குறது. ஏன்னா விசுவாசம் பைபிள் மேல இல்ல, பாக்கெட்ல இருக்கிற பணத்து மேல ஆகி போச்சு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு மெஸ்மோரிஸும் ஸ்பிரிட்டும் விசுவாசமும் அப்படியே கலப்படமா மாறிடுச்சு. ஆபிரகாம பத்தி 1000 பேர் பேசலாம், ஆனா ஆபிரகாம போல நடக்க முடியுமா? தைரியம் வேணும். ஆமென். ஒய்ஃபை கூட்டிட்டு எங்க போறேன்னு தெரியாம போனா. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தோடனே அக்ரிமெண்ட் போடுறோம். பாஸ்டர் எவ்வளவு சம்பளம் தருவார், எனக்கு வீட்டை தருவாரா, எனக்கு சம்பளம் தருவாரா, அதை தருவாரா? அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் எதை நம்பி வந்தாங்க? ஒண்ணுமே இல்லையா, அந்த பைபிள் கட்டின துணியோட. தைரியம். சீக்கிரத்தில் ஆதி நிலைமைக்கு திரும்புவோமாக, மீண்டுமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து தான் நம்ம விசுவாசம் வருது. ஆனா அன்னைக்கு வந்த விசுவாசங்கள் எல்லாம் சூழ்நிலையை மாற்றுச்சு. ஆமென். இன்னைக்கு மனிதனை பார்த்து தான் நமக்கு விசுவாசம் வருது. அன்னைக்கு தெய்வத்தை பார்த்து மட்டும்தான் விசுவாசம் வந்தது. தைரியம். எல்லாத்தையும் இழக்கவும், எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றவும், அவர் கொடுத்தவைகளை வாங்கினவைகளை மீண்டுமாய் அவருடைய பாதத்தில் படைக்கவும் என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமான். யார் எப்படி போனாலும் நம்ம சபை, நம்ம சந்ததி, இங்கிருந்து எழும்பக்கூடிய வித்து ஒரு பெரிய முன்மாதிரியாய், ஒரு பெரிய சாட்சியாய், ஒரு பெரிய அசைவை கொண்டு வரக்கூடிய பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மையும் மாற்றுவாராக. அல்லேலூயா. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் நம்ம விரோதமா எழும்பினாலும் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவரை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு தைரியம் தேவை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். தைரியம். அல்லேலூயா. ஆமா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காம நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது உமக்கு
தெரிந்திருக்க கடவது. ஆமே, ஆமா, எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இவன் இஸ்ரவேல் தேசத்தை அழிச்சிட்டான், யூதேயா தேசத்தை அழிச்சிட்டான், தேவாலயத்தை அழிச்சிட்டான், ஜனங்க மொத்தத்தை கொண்டு போட்டான், மொத்தம் தீக்கிரையாக மாத்திட்டான். திடகாத்திரமான வாலிபர்கள், பிரபு குலத்தை சேர்ந்தவன், ராஜ்ய குலத்தை சேர்ந்த அந்த வாலிபர்கள் எல்லாரையும் கொண்டு போய் அந்நிய தேசத்தில் வச்சு அவங்க பேரை மாற்றி, ஊரை மாற்றி, ட்ரெஸ்ஸை மாற்றி, சாப்பாடை மாற்றி, எல்லாத்தையும் மாற்றிட்டான். எல்லாத்தையும் மாத்தினானே தவிர அவன் இருதயத்தில் இருக்கிற தெய்வத்தை மாற்ற அவனால் முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, தானியேல் முதல் தீர்மானம் பண்ணா, ராஜாவின் போஜனத்தினால என்னை நான் தில் வேணும், சத்தமாமேன்னு சொல்லு, என்ன நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். பாருங்க, தானியேல் மேல போய் உட்கார்ந்துட்டார். சாத்ராக் மேஷாக் இங்க இருக்கிறான், ஒரு பெரிய விக்கிரக சிலையை உண்டாக்கிட்டான். சமஸ்த ஜனங்களும் பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற அத்தனை பேரும், இவன் எந்தெந்த நாட்டில் போய் ஜெயித்து கைதியா பிடிச்சிட்டு வந்தானோ அத்தனை பேரும் அந்த சிலைக்கு முன்னாடி வணங்குங்கிறான். அத்தனை இசைக்கருவி வாசிக்க அத்தனை பேரும் வணங்க, இந்த 3 பேர் மட்டும் நிற்கிறான். ஒருத்தாவது சொல்றான், எப்ரேய தேசத்திலிருந்து வந்தவன், யூதேய தேசத்திலிருந்து அந்த எப்ரேயர்கள் அடிமை 3 பேர் வணங்கலாம். நான் டென்ஷன் ஆயிட்டான். யாரு? சத்தமா சொல்லுங்க. அவன் சொல்றான், இன்னொரு சான்ஸை உனக்கு தரேன், திரும்பவுமா இசைக்கருவி வாசிக்கும் போது நீ வணங்கணுங்கிறான். இவன் சொல்றான், இன்னொரு சான்ஸ் என்ன, 1000 சான்ஸ் கொடுத்தாலும் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நான் இந்த இத்து போன ஆள் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ நினைக்கிற மாதிரி சோத்துக்காக சாப்பாட்டுக்காக வந்தவன் கிடையாது, தெய்வத்துக்காகவே வந்தவன். அல்லேலூயா. பாரு, அவன் ஸ்டேட்மெண்ட் பாரு எவ்வளவு அற்புதமா இருக்கு. அவன் அன்னைக்கு இருக்கிற வல்லரசு நாடு, அவன் தான் பெரிய வல்லரச, இவன் கைதி, அவன் போடுற சாப்பாடை சாப்பிடுறவன். ஆனா அவனுக்கு முன்னாடி பேசலாம் பாரியா தைரியமா. அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறா, எனக்குன்னு ஒரு ஆராதனை முறை இருக்கு. I don't want to change my God. என் தெய்வத்தை என்னால மாற்ற முடியாது. அவர் ஆவி, ஆத்மா, சரீர, ரத்தத்தில் கலந்திருக்கிறார். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமைய, கனத்தை, துதிய, புகழ்ச்சிய வேற ஒருவனுக்கு கொடுக்க மாட்டேன். நீ நிறுத்தின பொற்சலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது உமக்கு. என்ன சொல்றான்? லூசு மாதிரிலாம் பேசாதியா, திரும்ப திரும்ப சட்டம் போடாத. நான் வணங்க, நீ ஒரு முறை என்ன 9000 முறை என்ன வேணா பண்ணு. அல்லேலூயா. அவன் கிறிஸ்தவனா? நைட் டியூட்டி போயிட்டு வந்து பையன் தூங்குறான் பாஸ்டர், இவன் கிறிஸ்தவனா? சோத்திரம் ஆண்டவரே, சொல்லு ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவமாரே இவனை வச்சு போட்டு தள்ளிடுவார். ஆமே, ஆமா. கோலியத்தை கொன்னது யாரு? தாவீதுன்னு சொன்னா நல்லா இருக்குது, ஆடு மேய்க்கிற பையன். இப்படி சொல்ல புரிஞ்சுதா? அவனை பார்த்து ஊரே பயந்தது. நம்மால் போட்டு தள்ள நம்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. தில்லு வேணும். என்ன வேணும்? அவன் சொல்றான், உன்னை இன்னைக்கு நான் என்ன நாயா, என்ன அடிக்க கோல் எடுத்துட்டு வரங்கிறான். நான் மட்டும் தாவீதா தான் நினைச்சிருப்பேன், தெரிஞ்சா சரி. அல்லேலூயா. டென்ஷன் ஆயிட்டான் அவன் உச்சக்கட்டத்துக்கு. உன்னை இன்னைக்கு வெட்டி மொத்த பேருக்கு போடுறான். இவன் சொல்றான், உன்னையும் உன் சேனையும் நான் கொன்னு. அவன் சிங்குலர்ல பேசுவான். யாரு? யாரா இருந்தா எனக்கு என்ன? கோலியாத்து. அல்லேலூயா. சிங்குலர்ல பேசுவான். நம்மாலு ப்ளூரர்லயே பேசுவான். அவன் உன்னை உன்னை உன்னனுவான் கோலியாத்து. தாவீது சொல்லுவான், உங்களை உங்களை உங்களை. தரிசனம் வர இந்த சவுல் இருக்கிறான் பத்தியா, காலையில எந்திரிக்கிறது, ஃபுல் ஷேவ் பண்றது, அப்படியே மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும், நீட்டு துப்பாக்கி ஒன்று இருக்குல்ல, அதை தொடச்சி எட்டுன்னு வந்து நிற்கிறது. கோலியை தந்தா ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது. இந்த மானங்கட்ட பொழப்பு எதுக்குன்னு தான் தெரியல. இவன் மட்டும் இல்லை, இவன் கூட இருந்த அத்தனை பேரும். அல்லேலூயா. மதியம் 12 மணி பெரிய கேரியர் வரும், அப்படியே திறந்து ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு கோலியத்தை போயிட்டா நான் யுத்தம் முடிச்சது போயிடலாம். திரும்ப என்னைக்கு வரலாம்? இதெல்லாம் சோத்திரமாண்டவரே. இதை விட கொடுமை என்னன்னா, கோலியத் வந்தா கெபிகளிலையும் கொகைகளிலையும் ஓடி போச்சுக்கினான். அடா பாவி, இதுக்கு எதுக்குடா அபிஷேகம்? புரியுதா? நம்மால் வந்தான் பார் ஆப் ட்ரௌசரு. அல்லேலூயா. தாவீது வந்ததுனால இல்ல, தாவீது இருக்கும்போது கோலியத் வந்ததுனால மாட்டினான். சோத்திரம் ஆண்டவரே. பேச்சுக்கினே இருக்கிறான், இவன் தேவனை திட்டான், டென்ஷன் ஆயிட்டான். பக்கத்துல பார்த்து கேட்கிறான், ஹே, இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பைய யாரு? இவன் ஏன் ஆண்டவரை திட்டுறான்? உனக்குத்தான் சூடு சொன்னல, எனக்கு இருக்குங்கிறான். ஐயோ சொல்லப்பா. அல்லேலூயா. அவன் சொல்றான், இவனை போட்டு தள்ளிட்டா ராஜா பொண்ணு தருவார். பொண்ணை தரட்டும், மண்ணை தரட்டும் செகண்டரி. முதல் நான் இன்னைக்கு அவனை என்ன செய்வேன்?
போட்டே தள்ளுவான். அவங்க அண்ணன் வந்துட்டான், தெரியும் இவனை பத்தி, இந்த நம்ம கூட பிறந்தான் பாரு. ஓய்யோயோ, வாழவும் விட மாட்டான், இவனும் நல்லா இருக்க மாட்டான், நல்லா இருக்கிறவனையும். இந்த அக்கா தங்கச்சிங்களும் அப்படித்தான், அண்ணன் தம்பியும் அப்படித்தான். சத்தமா ஐயோ, நான் தாவீது குடும்பத்தை பார்த்து சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, ஒரு பொருள் வாங்கக்கூடாது, வாங்கினா கண்ணில் அப்படியே நெருப்பா வரும் சில பேருக்கு, யாருக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவன் வந்து கேட்குறான், ஹே அந்த கொஞ்ச ஆடை எங்க விட்டுட்டு இங்க வந்தங்கிறான். இங்க பேரு, அந்த கொஞ்ச ஆடு சிங்கம் வரும்போதே பார்த்தேன், கரடி வரும்போதே பார்த்தேன், நீ என்ன பெரிய அப்பா டக்கர், கிளம்பு காத்து வரட்டும் அப்படிங்கிறான். அல்லேலூயா. ஆமா, இவன் சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆமென் ஆமென். சவுல் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறான். அவங்க அண்ணன் பேச்சை தட்டிட்டு எவனோ ஒருத்தன் சவுல் கிட்ட கொண்டு போயிட்டான். அவன் பாருங்க நல்லவன், என்னால தான் ஆகலை, அவனாவது செய்யறானே, அவனையாவது தள்ளி விடுவோம் அப்படின்ற நல்ல நோக்கத்தோட கொண்டு போயிட்டான். சவுல் கேட்கிறான், சவுல் பேசுறதெல்லாம் கோலியத்தை பத்தி தான், ஆண்டவரை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டான். பாரு, அவன் யார் தெரியுமா, இன்னும் ஆட்சி நடக்குது தெரியுமா, என்ன சட்டம் வந்துச்சு தெரியுமா, இதே தான். ஏன் நீ பைபிளை படிச்சியா, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணியா, இதே தான். அல்லேலூயா. எங்களை மாதிரி பிரசங்கியாரும் இப்படி தங்குறான். சத்தமாமேன்னு சொல்லு. அல்லேலூயா. அவன் கேட்குறான், அவன் பிறந்ததுலேருந்தே யுத்த வீர, இவ்வளோ மூச்சு முட்டை சவுல் பேசுறான் பாரு. தாவீது சொல்றான், நான் கொல்லுவேன்றான். என்னது, டேய் எப்பறா, எங்க அப்பா ஆடு மேய்ச்சிருந்தங்கிறான், சிங்கம் வந்தது கிழிச்சிட்டங்கிறான். இந்த பேப்பர் கிழிச்சும்ல, அப்படி சாதாரணமாக சொன்னான் பார். அல்லேலூயா. ஆமாம், ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடு கிடையாது, ஆப்ரேஷன் சக்ஸஸ், டாக்டர் டைடு. சிங்கத்தை கிழிச்சு ஆட்டை விடுதலை ஆக்கினானா, அதான் மேட்ரு. ஆட்டையும் விட்டு கொடுக்கல. இவன் சொல்றான், சிங்கத்தை கிழிச்சு. சவுல் அப்படி சேரை விட்டு எந்திரிச்சு நல்லா உட்காந்து, அப்புறம் அப்படின்றான், கரண்டி வந்ததுன்றான், கிழிச்சிட்டங்கிறான். கிழிச்சு போட்டு கரடிக்க சிங்கத்துக்கு தப்புவித்தவர் இந்த இத்து போன விளங்காதவனுடைய கைக்கு என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். சவுல் ஆக்சுவலா சவுல் ரொம்ப நல்லவன் தெரியுமா. நம்ம தான் சவுலை கெட்டவனாவே பார்த்து பழகிட்டோம். அவனை கெட்டவனா மாத்தினதே உங்க பாக்கியம்தான். அல்லேலூயா. அவன் நல்லவன். எந்த ராஜாவாவது ஒரு ஆடு மேய்க்கிற பையனுக்கு தான் பட்டயத்தையும் தான் அணிகலன்களையும் தருவானா? தரமாட்டான். எந்த ராஜாவும் தரமாட்டாயா. இப்போ செகண்ட் கேட்டகரிக்கு தருவான். சவுலுக்கு அடுத்தது இருக்கிற இராணுவ தளபதிக்கு தருவான், ஆடு மேய்க்கிறனுக்கு தரமாட்டான். சவுல் தந்தாம்பர், அவன் நல்லவன். அவன் சொல்றான், எனக்காவது பயன்படல, உனக்காவது போட்டுட்டு போங்கிறான். நம்மால் போட்டு பார்த்தா பழக்கல. ஆக்சுவலாக சவுல் நல்லவன். அவனை கெட்டவனா மாத்தது யார் தெரியுமா? எருசலேமின் குமாரத்திகள். வாழ்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த கோலியத்தை கொண்டுட்டு வந்தோடனே முறையா பண்ணாங்களாம். அதான ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது உசுப்பேத்தி ரணக்கலமா மாத்திரத்தில் வில்லிங்க நீங்களே தான். சோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, அது வரைக்கும் முடிஞ்சு திரும்ப ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. டென்ஷன் ஆயிட்டான். எனக்கு 1000 கொடுத்துட்டு அவனுக்கு ஆடு மேய்க்கிற பையனுக்கு 10000, எனக்கு 1000, ஆடு மேய்க்கிற பையனுக்கு 10000, எனக்கு 1000. அவனை கொல்லாம அவனை உசுப்பேத்திட்டு நீங்க அடங்கிட்டீங்க பார்த்தேலா. சோத்திரமான புருஷனை கொலைக்காரனா மாத்தறதே. fill in the blanks. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவெல்லாம் அப்படி தாங்கறான். ஐயோ, அவனை கடங்காரனா நிக்க வச்சு நடுத்தருக்கு கொண்டு வந்து கும்மி அடிக்கிற வரைக்கும் அடங்க மாட்டேன். சோத்திரம் ஆண்டவரே. என்ன அஜய், நான் பயப்பட மாட்டேன். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சில தாய்மார் இருக்குது, கோயிலை கட்டி கும்பிடலாம். அந்த அம்மாங்களை, அந்த சகோதரிகளை பார்த்தால் அவ்வளோ பக்தி நயமாக இருக்கும். வலது புறம் இடது புறம் விளமாங்க அற்புதமாக நடத்தும். இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. கர்த்தர் அவர்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பாராக. இப்படியும் கலகம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் வருவோம். இவன் பாருங்க, தாவீது கொண்டு போய் நிறுத்திட்டான். அவன் சொல்றான், நீ வான்னு. தாவீது போனான். ஆஸ் யூஷுவல் சொல்லுங்க,
தன் வழக்கத்தின்படி. புதுசாலாம் எதுவும் செய்யலை. அவன் என்ன பண்ணானோ அதான் எடுத்தான். கவுன்கல்ல போனான், ஆத்தங்கரையில் 5 கூழங்கள் எடுத்துகிட்டு போனான். போயிட்டு வச்சு அடித்தான் பாரு. அடித்த அடியில் கோலியை தவிட்டு அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தையே வெட்டி போட்டான். அப்போ தான் ஒளிஞ்சிருக்கிற மொத்த பேரை வெளியே வந்தான். நீங்களும் நானும் ஒரு ஆள் தைரியமாக எந்திரிச்சிட்டான், ஒரு படையே தைரியமாக எழும்பக்கூடிய வல்லமையை தருவான். குடும்ப தலைவனாகி நீயும் நானும் வைராக்கியமா நின்னுட்டா நம்ம குடும்பம் கர்த்தருக்கு வைராக்கியமா நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மொத்தையும் மாத்திட்டானே. ஆமென். தைரியம் சொல்லு, சத்தமா சொல்லுங்க. 25 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் அது பெருசு கிடையாது. 30 வருஷம் 25 வருஷம் ஆண்டவரோடு இருந்ததனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, தாக்கம் என்ன, என்னால என்ன நடக்குது, என்னால சபைக்கு என்ன பிரயோஜனம், என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம், என்னால என் பிள்ளைகளுக்கு என்ன பிரயோஜனம், என்னால எத்தனை தெய்வத்திற்கு விரோதமாக எழும்பின கோலியாத்தின் ஆவிகள் அழிக்கப்பட்டது. எங்க அந்த தைரியம் மாறணும்? ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பா. அவன் மூர்க்க கோபம் கொண்டுட்டு 7 மடங்கு நெருப்பை பெருசா மாத்திட்டானா. எல்லாம் கவனி, நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். பாருங்க, 3 பேரை கொளுத்துறதுக்கு ஒரு லாரி விறகு பத்தாது. ஒரு லாரி விறகு பத்துமா? பத்தாதா? 7 அடுக்கு மாடி அவ்வளோ விறக கொண்டு லூசுங்க நிறைய பெருகி இருக்கு. அல்லேலூயா. ஏம்மா கட் பண்ணிடுமா, நல்லா இருப்பம்மா நீ. ஐயோ சொல்லுங்கப்பா, அவசரப்பட்டு பேசிட்டோமே அப்படின்னு நானா தான் நினைச்சிருப்பேன். நினைச்சிட்டு இயேசுவி நாமத்துல கட்ட வரான். அவன் வந்து என் பக்கத்துல நின்னோடனே அவன் செத்துணுமா. நீங்களாம் இந்த மாதிரி ஜெபம் பண்ணாத மாதிரி என்ன பாக்குறீங்க பாரு. அதான் நீங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கட்ட வரான் இயேசுவி நாமத்துல. அவன் அந்நிய பாஷை அப்படி வரும். என்ன அப்படியே உள்ளுக்குள்ள பத்திக்கு நேரம் கட்டிட்டான். ஐயோ தூக்க போறான். இயேசுவின் நாமத்தில் தூக்கும் போதே சொல்லாத மாதிரி என்னைய பார்க்குறீங்க. நல்லா சொல்லுங்கப்பா. தூக்கும் போதே செத்துணும். தூக்கிட்டான். ஐயோ கொண்டு போறான். பக்கத்தில் போகும்போதே அவன் செத்துணுமா. போயிட்டான். இனி தப்பிக்க முடியாது. சைடில் படிக்கட்டு இருக்கும். இங்கிருந்து படிக்கட்டில் தூக்கின்னு போயிட்டான். இந்த பக்கம் எல்லாம் ஓப்பன் ஆகுது. எல்லாரும் அங்கே உட்காந்துன்னு பார்த்துருக்குறான். தள்ள போறான். படிக்கட்டு கிட்ட போயிட்டான். அவன் செத்துட்டான். நம்மால் உருள்றான். ஐயோயோ, God will do miracle at climax. அம்மா சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவன் கருகி போயிட்டான். அனல் வந்து அடிச்சு தூக்கணவன் செத்துட்டான். எப்படியோ கட்டைய உருட்டி நெருப்புல தள்ளிட்டான். நம்மால் நெருப்புல போன பார்த்தா பைபாஸ் ரோடு உள்ள. அல்லேலூயா. அதை விட பெரிய அக்கினி இவன் கூட இருக்குது. இரும்ப கரிக்கிடும். அக்கினிய பட்சிக்கும். ஆமென். உள்ள இருக்குது. நேபுகாத்நேச்சர் அங்கிருந்து பார்க்கறான்.
கண்ணெல்லாம் தொடச்சி பார்க்குறான், போட்டது 3 4 தெரியுது. சில நேரத்தில் இந்த ஃபோக்கஸ் லைட்டையே பார்த்து இந்த திரும்ப பார்த்தா 2 லைட் எரியுற மாதிரி தெரியல. ஐயோ சொல்லுங்கப்பா. அவன் அங்கே பார்த்துட்டு இங்கே பார்க்குறான், 4 தெரியுது. கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறான், 4 தெரியுது. பக்கத்தில் கூப்பிட்டு கேட்குறான், ஏல இங்கே வா, போட்டது எத்தனை? எனக்கு 4 தெரியுது, எனக்கு 4 தான் தெரியுது. இல்லைன்னா என்னையும் தூக்கி போட்டு வரல நெருப்புல. அதனால நம்ம எதுக்கு போய் சொல்லணும்? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவன 4 சொல்ல, இன்னொருத்தன 4 சொல்ல. ஒருத்தன் வந்து சொல்றான், அவன் பைபிளை தெரிஞ்சவன் போலகுது. அவன் சொல்றான், 4வது சாயல் அவர்கள் ஆராதிக்கிற தேவகுமாரனுடைய சாயல். ஆமென். ஐயா சிங்காசனத்தில் உட்கார்ந்து பார்த்தாரா, எந்திரிச்சு வாங்க வந்து சூளையின் கிட்ட வந்து, இவ்வளோ நேரம் வேலைக்காரன் அனுப்பிடுவேன், சூளையின் கிட்ட வந்து சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள். எல்லாம் கவனி. எப்ப எதிரியினுடைய மூர்க்கம் பெருசா மாறுதோ அந்த நேரத்தில் தேவ பலத்தோட நாம எழும்ப ஆரம்பிச்சிட்டா நமக்கு தெரியாம நம் பட்சத்தில் நிற்பதற்காக ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அடங்கி போயிடுச்சு எல்லாம். வெளியே வந்துட்டானே, நாய் மோந்து பார்க்குற மாதிரி எல்லாம் மோந்து பார்த்தாம கருகவே இல்லையே. சோத்திரமாண்டவரே, ஒரு ஸ்மெல்லு வரலையே. அல்லேலூயா. அது பட்சிக்கிற அக்கினி இல்ல, உருவாக்கக்கூடிய அக்கினி. ஆமென் ஆமென். அப்படியே சட்டத்தை மாத்தனாம் பாரியா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனே ஜீவனுள்ள தேவன். அப்படி போடு. அல்லேலூயா. எழும்பி வர ஆரம்பித்து பார், அந்த தைரியம் வரட்டும். ஆமா, போன 6 இல்லைன்னா போல்டு கிளம்பிடுவான். இந்த டொக்கை வச்சுக்கிட்டு பேட்டை வச்சு நிற்கக்கூடாது. அடுத்த பால் அடிக்கலாம், ஒன்றும் வேணாம். நமக்கு பின்னாடி 6 அடிக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஃபேஸ் பண்ண முடிஞ்சா பாலை ஃபேஸ் பண்ணு, இல்லைன்னா கிரவுண்டை விட்டுட்டு ஓடி போயிடு. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த டொக்கு வச்சுக்கிட்டுலாம் உட்காரக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்ல, டொக்கு வச்சுக்கின்னு உட்காரக்கூடாது. அல்லேலூயா. எல்லா பாலையும் விட்டுட்டு கடைசியாக சொல்கிறது, சரியாவே பாலை போடலன்னு. போடல. அல்லேலூயா. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மால் ஏதாவது ஒன்று செய்யணும், எழும்பணும். ஆமென். தைரியமாக எழும்ப ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் காரியத்தை மாற்றுவா. தெபோரால் இருக்கிறாள்ல, சரியான சாமி. 12 கோத்திர பிதாக்கள் செய்யாததை ஒரு அம்மா செஞ்சாப்பார். அவ அம்மா, நம்ம எல்லாம் சொம்மா. அல்லேலூயா. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு 12 கோத்திர பிதாக்களையும் கூப்பிட்றா. ஒருத்தன் கூடாக்களில் நின்ட்டானா, ஒருத்தன் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டானா, ஒருத்தன் கடற்கரை ஓரத்தில் நின்றுட்டானா, ஒருத்தன் ஆடு குட்டி போடுமான்னு பார்த்துட்டானா, ஒருத்தன் கப்பலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போயிட்டான். சொல்லி சொல்லி பார்த்தா எவனும் வரல. நப்தாலியும் செபுலோனியும் கூப்பிட்டா, டேய் நீ வரத்தந்தா வா அப்படிங்கிறா. போனா, போய் நின்னாப்ப ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தாராம். ஒரு தெபோரால் எழும்பினாயா, ஒரு கூடாரவாசியா இருக்கிற யாகேலையும் கர்த்தர் எழுப்ப ஆரம்பித்தார். ஒரு பாராக்கு எழும்ப ஆரம்பித்தான். தேவ சேனையை இறங்கி வர ஆரம்பித்தது. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். பாருங்க, 5வது அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தில் சொல்றா, வானத்தின் சேனைகள் யுத்தம் பண்ணினதாம். கர்த்தர் இடி முழக்கத்தை அனுப்ப ஆரம்பித்தாராம். மின்னல்களை வரவிட ஆரம்பித்தாராம். இங்க தனியா இருக்கிறன்னு பயப்படாத, ஒண்டியா இருக்கிறன்னு நினைக்காத. யுத்தத்திற்காக தைரியம் ஆண்டவருக்காக நீ எழும்ப ஆரம்பித்து பாரு. உன் பட்சத்தில் நிற்பதற்காக 1 கோடி தேவ தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. 12 கோத்திர பிதாக்கள் செய்யாதத இவன் செஞ்சாப்பார். பாராக்க பார்த்து சொல்றா, நீ எழுந்து போ, கர்த்தர் அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பா. பாராக்கு நம்ம கேசு போலக்குது. அல்லேலூயா. ஐயோயோ பயமா இருக்கு, நீ வந்தா தான் நான் போவேன். ஐயோயோ பயமா இருக்கு, நீ வந்தா தான் நான் போவேன். இந்த நைட்டில் பாத்ரூம் போகிறதுக்கு அம்மாவை எழுப்புவோம் பார்த்தீங்களா? இப்போல்லாம் யாரும் அம்மாவை எழுப்புறது இல்லையா, அப்பாவை தான் எழுப்புறாங்களாம். ஆமாவா? நான் ஆமான்னா எனக்கு அம்மான்னு அர்த்தம். புரியுதா நான் பேசுறது? ஐயோ இயேசுவின் ரத்தம் செய்யும், புரியாத மாதிரியே இருக்கீங்க. இப்போ இந்த அம்மாவை பாத்ரூம் போக எழுப்போம்ல, மம்மி பயமாக இருக்கு, வா மம்மி லைட்டை போடு மம்மி அப்படின்னு சொல்லி எழுப்புறோம்ல, அந்த கேஸு பாராக்கு. போடாவா? அல்லேலூயா. பாராக்கு எந்திரிச்சிட்டான். சொல்கிறான், அக்கா நீ வந்தால் தான்க்கா லைட்டை போடுக்கா, அப்போ தான்க்கா ஜெயிக்க முடியுடே. நான் வந்தால் ஒரு பொம்பளை கிட்ட ஜெயத்தை தந்துட்டாங்கன்னு ஊரே என்ன நல்ல சகோதரி பாரு அந்த அம்மா தெபோரால்.
நான் வந்த ஊரே ஒரு பொம்பளை கிட்ட வெற்றியை தந்துட்டாங்கன்னு பேசுண்டா. அப்பெல்லாம் பெண் ஆதிக்கம் ஆண் ஆதிக்கம் ஜாஸ்தி. இப்பயும் மட்டும் என்ன, ஆமாம் ஆண் ஆதிக்கம் ஜாஸ்தி. அதனால சொல்கிறா, ஒரு பொம்பளை முன்னாடி நிற்கக்கூடாதா, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்கடா, நீ போடா. வேணாண்டா. இல்லைக்கா பரவாயில்லக்கா, வா அக்கா போகலாம். அல்லேலூயா சொல்லுக்கா அக்கா. ஆமாம் வந்து நின்று போய் 2 பேரும் போக யுத்தம் நடக்க ஜெயிக்க பண்ணிட்டாரு. 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்ததா. சிசேரா 20 வருஷம் மகா கொடுமையாண்டானா. பாருங்க, அந்த கானானிய ராஜா மிகவும் கொடுமையா 20 வருஷம் ஆண்டானா. தெபராலும் பாராக்கும் எழும்பி காரியத்தை மாத்திட்டானே. 900 இரும்பு ரதத்துக்குரியவன். பியூட்டி என்னன்னா, நம்மளுக்கிட்ட ஈட்டிலாம் கிடையவே கிடையாது. ஆமே, ஒண்ணும் இல்லாம வெறுங்கையில முழம் போடுறவனே கிறிஸ்தவன் தான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். முட்டி போட்டே காரியத்தை சாதிப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மாத்திட்டானே, ஜெயிச்சிட்டால, எந்திரிச்சிட்டால. எஸ்தர் சொன்னா பார், செத்தாலும் கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. என்னால் கிரகித்து கொள்ளாத காரியம் அவன் பேசின வார்த்தை. கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. மொர்தெகாய் சொல்றான், உனக்கு கிடைத்திருக்கிற இந்த ராஜ்யம் மேன்மை நீ மட்டும் தப்பிச்சிடுன்னு நினைச்சியோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? ராணியா மாறிட்டா உனக்கு ஒன்றும் வராதுன்னு நினைச்சியோ? இங்கே பேர் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். உனக்கு கிடைத்திருக்கிற இந்த ராஜ்ய மேன்மை 127 தேசத்தில் இருக்கிற யூதர்களை காப்பாற்றுவதற்காக கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? அவன் கேட்ட கேள்வி கேட்டு அவ சொல்றா, நான் கொஞ்ச நாளா போலையா ராஜா கிட்டையே. சரி பரவாயில்ல, செத்தாலும் சாகிறேன். நானும் என் தாதிமாரை உபவாசம் பண்றோம், பச்சை தண்ணி கூட குடிக்காம உபவாசம் பண்றோம். உபவாசம் முடிச்சுட்டு செத்தாலும் பரவாயில்ல, நான் போறேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. சொன்னாப்ப, நீ அங்கே உபவாசம் பண்ணு, நான் இங்கே உபவாசம் பண்ணுறேன். உபவாசம் பண்ணிட்டு போகிறேன். எல்லாம் கவனி, அவளுக்கு உபவாசம்லாம் தேவையில்லை. 127 தேசத்தினுடைய ராஜாவினுடைய மனைவி. அவள் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவளுக்கு ஜெபமும் தேவையில்லை. அவன் நினைச்சால்னா எப்படி வேணா போயிருக்கிறதுக்கு 1008 சான்ஸ் இருக்கு. ஆனால் அவள் சொல்றா, எனக்கு கிடைத்த எல்லா தருணங்களும் தெய்வம் அனுமதிக்காமல் எனக்கு தேவையே இல்லை. தெய்வத்தோட தவிர என் தனிப்பட்ட சுய புத்தியில, சுய ஞானத்துல, சுய அறிவுல நான் போக விரும்பல. நானும் என் தாதிமாரு ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு 3ஆவது நாள் ராஜாவினுடைய அனுமதி இல்லாம உள்ள போறா. உள்ள போன உடனே ராஜா அரண்டுட்டான். எடுத்த உடனே கேட்கிறான் பார், எஸ்தர் ராஜாத்தியே, இத்தனை அவசரமாய் உள்ளே வர உனக்கு என்னையா நேர்ந்தது? அரண்மனையில் இந்த மாதிரி பேசக்கூடாது, பெட்ரூம்ல பேச வேண்டிய வார்த்தை. அரண்மனையில் சொல்றான், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன அவசரம் வந்தது? தேசத்துல பாதி கேட்டாலும் நான் தருவேன். ஏன்பா இப்படி வந்த? இந்த பொற்செங்கலை நீட்டிட்டாம்ப. அவனுக்கு தெரியும், வஸ்தியை நம்பின அவ ஏமாத்திட்டு போயிட்டா. அவளுக்கு நிறைய கொடுத்த அவ ஏமாத்திட்டு போயிட்டா. அதனால உன்னை நான் இழக்க விரும்பலப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நிறைய பேருக்கு நிறைய தந்தாரியா. எல்லாரும் பொருளை வாங்கிட்டு ஆண்டவருக்கு புறமுதுக காட்டிட்டு போயிட்டான். ஆண்டவர் அற்பம் பண்ணிட்டான். கிருபைகள் அவர் கொடுத்தது, வரங்கள் அவர் கொடுத்தது, ஆசீர்வாதம் அவர் கொடுத்தது, பொண்ணு வெள்ளி அவர் கொடுத்தது. வாங்கும்போது நல்லா வாங்கிட்டு அவர் கேட்க வேண்டிய நேரத்தில், அவரை பார்க்க வேண்டிய நேரத்தில் அவரை பார்க்காம போயிட்டான். இப்போ ராஜா சொல்லியிருப்பான், பஸ்தி தான் என்னை ஏமாத்திட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் உன்னை இழக்க விரும்பலப்பா. உனக்கு என்ன சாமி வேணும்? தேசத்தில் பாதி வேணுமா தரேன். இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் சீக்கிரத்தில் வரப்போகுது. எல்லாம் கவனி. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். நிறைய பேர் ஆண்டவருக்கு புறமுதுக காட்டிட்டான். நிறைய பேர் கிருபையை விற்க ஆரம்பிச்சிட்டான். எத்தனையோ மிஷினரிமார்கள் சம்பாதித்த ஸ்கூல் எல்லாம் இவங்க அப்பா மட்டும் சொத்து மாதிரி இன்னைக்கு பார்க்குறான். ஆனால் அந்த மிஷினரிகள் பட்ட கிரயம் வேற, அவங்க வந்த நோக்கம் வேற, அந்த பரிசுத்தவான்கள் விதைத்த விதை வேற. ஆனால் இன்னைக்கு நடக்க வேற. அத்தனை பேரும் தெய்வத்தை ஏமாத்திட்டான். ஆண்டவர் பட்சத்தில் தைரியமாய் போகக்கூடியவங்க யாருமே கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் நான் பேசுறதுக்காக போகிறேன். 3000 பேர் இருக்கிறாங்க. பெரிய கான்ஃபரன்ஸ். என் கூட ஃபாரினர் எல்லாருமே பேசுகிறாங்க.
நான் இன்னொருத்தர் தான் தமிழ் ஆள் பேசுகிறோம். எனக்கு பயமாக ஆயிடுச்சு அந்த கான்ஃபரன்ஸில் பேசுகிறதுக்கு. எல்லாம் ஃபாரினர், எல்லாம் நல்ல ஆளாக இருக்கிறான், அத்தனை பேர் இருக்கிறான், நான் தான் பேசுகிறேன். எல்லாருக்கும் சர்ச் இருக்குது, அதை கோஆர்டினேட் பண்ணுறது சொல்கிறார். எங்கள் சர்ச்சில் எல்லோரும் ஃபாஸ்டிங் இந்த ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க நம்ம தான் நாடோடி தென்றலாச்சே. ஆமாம், எவாஞ்சலிஸ்ட் நமக்கு ஒன்றும் அப்போ கல்யாணமும் ஆகலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எனக்கே பயம் ரொம்ப வந்துடுச்சு. அவங்க பேச்ச உபவாசம் பண்ணுறாங்க, 40 நாள் இருக்கிறேன், சீனாய் மலைக்கு போகிறான்றான், மறுரூப மலைக்கு போகிறாங்கிறான். நம்ம எந்த மலைக்கும் போலையே, நம்ம மலையே வேறு மாதிரி கிடக்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அப்படியே பயம் தலைக்கு ஏறிடுச்சு, உச்சம் தலைக்கு. பாருங்க, நானும் தனியாக இருந்து ஃபாஸ்டிங் தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஐயோ யார் யாரோ எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எனக்காக ஜெபம் பண்ண ஒருத்தர் கூட இல்லையா. அந்த பயம் பெருசாக மாறிடுச்சு எனக்கு. எனக்காக ஜெபம் பண்ண ஒருத்தர் கூட இல்லையா, என்னை வெட்கப்படுத்திடாதீங்க, அத்தனை பேருக்கு மத்தியில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கயா அப்படின்ட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணுறேன். ஒரு காரியத்துக்காக, அந்த கூட்டத்துக்காக, ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், இது எனக்கு தாங்க ஆண்டவரே, இது எனக்கு தாங்க ஆண்டவரே. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என் கூட தெளிவாக பேசினா, எல்லாருக்கும் தந்தேன், எல்லாரும் வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், நீ என்னை ஏமாத்திருவியான்னு கேட்டேன். எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஓன்னு கத்தி அழுதுட்டேன் வீட்டில். நான் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து சொன்னேன், நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்போன்னு தெரியாது. நான் கெட்டு போகிற மாதிரி இருந்தால் அது எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்கள் அதெல்லாம் தந்து நான் உங்களை விட்டு போகிறத விட நீங்கள் ஒன்றுமே தராமல் உங்கள் கூட கை கோர்த்து நடக்கிறது எனக்கு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த 3 நாள் கேம்புக்கு பேசுவதற்காக போனேன். பெரிய சர்ச்சு, அத்தனை பேர் இருக்கிறான். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த பிஎஸ் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணாமல் எந்திரிச்சு நின்றுட்டான். கேமரா ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணல. அவெல்லாம் ஃபாதர் பெர்க்மன்ஸுக்கெல்லாம் பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுவேன். அழுது ஓன்னு ஒப்பு கொடுக்குறான். ஃபுல் பிட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் முட்டி போட ஆரம்பிச்சுட்டான். காங்கிரிகேஷனே அழுக ஆரம்பிக்குது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ என் கூட இருந்துட்டினா, நான் உன் கூட இருந்துட்டு நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னா. இந்த நல்ல மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் தந்தாரியா, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் ஏன் வாங்கினா. ஆனால் வாங்கி முடிச்ச உடனே ஆண்டவருக்காக தைரியமா எழும்பலையா, ஆண்டவர் பட்சத்தில் தைரியமா நிக்கலையா, எல்லாரும் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். எஸ்தரை பார்த்து ராஜா கேட்கிறான், உனக்கு என்னப்பா வேணும்? தேசத்துல பாதியானாலும் நான் உனக்கு தரேன்ப்பா, நீ என்னை விட்டுட்டு போயிடாதப்பா. வஸ்தியை இழந்தது போல நான் உன்னை இழக்க விரும்பல. உனக்கு என்ன வேணும்? தேசத்துல பாதி ஆனாலும் நான் உனக்கு தரேன். நீ தைரியமா எந்திரிச்சு உயிரை பணைய வச்சு ஆண்டவர் கிட்ட போய் பாரு. ஆண்டவர் நமக்காக நம்முடைய பட்சத்தில் வரக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றா, என் கண்ணீருக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் தேவை. ராஜா கேட்கிறா, உனக்கு ரோதமா எழும்பினவையா? ஒரே ஒரு எஸ்தர் 127 தேசத்தில் இருக்கிற யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். யாருக்கு தெரியும்? உன்னுடைய ஜபம் தெய்வத்தினுடைய சிங்காசனத்தினிடத்துல போகும்போது தேசம் தலைக்கேடா மாறலாமே. ஆமென். மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாத. பிரச்சனை எங்க இல்லை, போராட்டம் எங்க இல்லை, நெருக்கம் எங்க இல்லை, அவமானம் எங்க இல்லை, எல்லா இடத்திலும் இருந்தது. ஆனா எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா எல்லாரும் ஒரு நாள் புரிந்து கொண்டாங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். என் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது, என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் பெரியது, என்னை குறித்த தெய்வம் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடக்கூடாது. எத்தனை முறை ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், எத்தனை முறை நான் இதை உமக்கு செய்யற ஆண்டவரன்னு சொல்லியிருக்கிறோம். செஞ்சமா? இல்லையே, தடமாறி போயிட்டோமே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், வாழ்வோ சாவோ ஆண்டவரே, ஐ எம் ரெடி டு ஃபாலோ யூ லார்ட். உங்களை நான் பின்பற்ற வர ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவரை பின்பற்ற ஆரம்பித்துப்பார். ஸ்காட்லாந்துல மேரின்னு ஒரு அம்மா ராணியா இருக்க ஆரம்பித்தா. அவ பெரிய ராணி பாருங்க. அவ சொன்னாலாம், உலகமே ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற அத்தனை இராணுவமும் சேர்ந்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆனா யார் இருந்தாலும் ஜெபம் பண்ணாரு,
ஜான் நாக்ஸ் முட்டி போட்டு ஜெபம் பண்ணா மட்டும் என் உடம்பெல்லாம் பத்திக்கின்னு எரியுது, அவன் முன்னாடி மட்டும் என்னால் நிற்க முடியலன்னாலாம். ஐரோப்பா நாட்டினுடைய இராணுவம் அத்தனை வந்தாலும் நான் ஜெயிப்பேன், ஆனால் இந்த தனிப்பட்ட மனுஷனுடைய ஜெபம் மட்டும் என் வாழ்க்கையை சுக்குநூறாமாக்குது. அவள் ராணியா இல்லாமல் ஓடிட்டு, அவளுக்கு பேரே ரத்த வெறி பிடிச்ச மேரி, பிளட் ராணின்னு வாங்க. அவ ஜான் நாக்ஸை பார்த்து பயந்து ஓடிட்டாள அரசார் ஆளுகையை விட்டு. ஐயா, முழங்கால் படி இருக்கிற உனக்கும் எனக்கும் இருக்கிற மகிமை பெருசியா. ஆமென். நீ தைரியமா எழும்ப ஆரம்பித்துப்பார், சுவிசேஷ அறிவிக்க ஆரம்பித்துப்பார், சபையில் ஆத்துமாக்களை சேர்க்க ஆரம்பித்துப்பார், தேவ ராஜ்யத்தை கட்ட ஆரம்பித்துப்பார். பரலோகமே உன் பின்னாடி நிற்கும். உனக்காக கர்த்தர் எனக்காக காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடக்கூடாது. ஆமென். ஒரு முறை தான் வாழ போறோம், அது அர்த்தம் உள்ளதா இருக்கட்டுமே. ஒரு முறை தான் இருக்க போறோம், அது அர்த்தம் உள்ளதா இருக்கட்டுமே. எழும்புவோமே, தேவையில்லாததை தூக்கி தூர போடுவோமே, ஆண்டவருக்காய் ஓடுவோமே. ஓடுற வரைக்கும் ஓடுவோம். முடியாத பட்சத்தில் நம்ம தடுமாறி விழும்போது நம்ம பக்கத்தில் அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரமும் வந்து என் கையை பிடிச்சு, டேய் பயப்படாதடா, நான் உன் கூட இருக்கிறேன்டா, நான் சேர வேண்டிய லக்க அடைய வேண்டிய இடத்தை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எழும்பிப்பா. பேதுரு சொல்றான், பிரசங்கம் பண்ணினா கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவான். இவன் சொல்றான், பிரசங்கம் பண்ணாம இருந்தா நானே எனக்கு ஜெயிலில் போடுற மாதிரி. உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டான், என்னால பிரசங்கம் பண்ணாம இருக்க. அல்லேலூயா. கொண்டு போய் ஜெயிலில் போட்டு 4வது உட்காவலரில் அடைச்சிட்டானே. நம்ம ஆளுக்கு காத்து இல்லை போலகுது, அங்க ஃபேன் இல்லை போல இருக்கு. அல்லேலூயா. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அசால்ட்டா தூங்கினான் பாரு. நம்மள அந்த கேட்போம், ஊழியக்காரன் இப்படி தூங்கலாமான்னு. தூக்கம் வந்தால் தூங்கத்தான் செய்வான் எல்லாம். சோத்திரமா ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு புரியாத புதிர். நம்ம ஆளு காத்து வரல போலகுது. நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம், வாட்ஸ்அப்பில் குரூப்பா மெசேஜ் அனுப்பி அடடா புலம்பி 1008 போட்டாவை போட்டு ஜெபம் பண்ணியிருப்போம். பேதருக்கு தெரியும் நாளைக்கு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணணும், தலைவர் வருவார், அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அடித்து நம்மளால தூங்க நைட்டில் வந்து தேவதூதனை எழுப்புறான். எந்திரி, எவ்வளோ நேரம் தூங்குவேன், ஒரு அளவு இல்லையா, எந்திரின்னு கேட்குறான். எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை போடு, செருப்பை போடுங்கிறான். செருப்பை போட்டு வெளியே வந்து தலைவர் கனவாவே நினைச்சாராம், எல்லாம் கனவு தான். ஆமே. கொண்டு போய் வெளியே வந்து 4வது காவலையும் கடந்து தெருவில் கொண்டு வந்துட்டு போய் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ண அப்படின்ட்டு தேவதூதன் போயிட்டான். அப்புறமா தான் தெரியுதான், ஓ அல்லேலூயா, நம்மால் அங்கே போயிட்டான். அடுத்த நாள் காலையில் இவர் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு வரதுக்கு யாரு? ஏரோது. ஆமாம், அவரு எல்லாரையும் பிரியப்படுத்த மனசாந்தாராம். இங்கே பேர் ஓரளவுக்கு தான் ஆண்டவர் அனுமதிப்பார். ஓவரா போன போட்டு தள்ளிடுவார். ஐயா சொன்னார் பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்களை பிரியப்படுத்த மனதா ஐயா சிங்காசனத்துல இருந்து உட்கார்ந்துட்டாராம். ஏரோது உள்ள இருக்கிறவனை கூட்டிட்டானா. உள்ளத்தான் இல்லையே, எப்பயோ கூட்டின்னு போயிட்டாங்களே சொந்தக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். டென்ஷன் ஆயிட்டு காவலெல்லாம் கொண்டானா. இவன் ஏரோது பிரசங்கம் பண்ணானா தேவ வாக்கு போல் இருந்தது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம எல்லாம் செத்தா தான் உடம்புல புழு வரும். ஆனால் தேவனுக்கு விரோதமாக எழும்புறவன் புழுத்து சாவான். அவன் சாவறதுக்கு முன்னாடியே புழு. இந்திய தேசத்தில் ஒருத்தர் இருந்தான். அல்லேலூயா. 1999 அவன் சொன்னான்னா, 2000 வருஷத்தில் இந்திய தேசத்தில் ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லாத பண்றேன்னு. ஏலே தேங்காய் மண்டையா, எங்க போய் எங்க மோதுற? இது கண்மலை, இதன் மேல் மோதுபவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அது அவனை நச்சுக்கி போட்டுடும். 1999 சொன்னா இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவம் கூட 2000 இருக்க மாட்டான். மேட்ரு என்னன்னா, அவனே 2000 பார்க்கல. அவனுக்கு ஒரு வியாதி வந்து கண்ணாடி அறையில் வச்சு வாயை திறந்தா புழு, டாய்லெட் போகிற இடம்லாம் புழு, உடம்பு முழுக்க புழு. அவன் மதமே அவனை காப்பாற்றலையே, அவனுக்கு இருந்த கொள்கையை காப்பாற்றலையே. கடைசி வரைக்கும் அவன் பக்கத்தில் எவனுமே போலையே. இங்கே பேர் ஆமாம் சோத்திரமாண்டவரே, தைரியமாக நம்ம மட்டும் எழும்பிட்டா கர்த்தர் பெரிய ஆளு. ஆண்டவருடைய சேனை என்ன தெரியுமா, வண்டு பேணு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வண்டு பேணு அனுப்பி, வெட்டுக்கிளி அனுப்பி, புழுவை அனுப்பி ஜோலியை முடிச்சிருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம தைரியமா எந்திரிச்சிட்டா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக பரிந்து பேசுவார். ஆமென்.
எழும்பி போக ஆரம்பிச்சுப்பா. பயப்படாத. ஆண்டவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. ஆண்டவர் பக்கத்தில் போய் உட்காரு. இருக்கிற கொஞ்ச நாள் தனியாக போ. இந்த வருஷத்தினுடைய முடிவுக்குள்ள ஒருவேளை உபவாசம் இரு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே என்னை குறித்து ஏதாச்சும் செய்கிறீங்களா? நான் ஏதாவது உங்களுக்காக செய்யட்டுமா? கேளு. பேசுவார், சொல்லுவார். காத்திரு, வெயிட் பண்ணு. 2025 சொல்லுவோம் நாமளும், என் ஆண்டவருக்காக இதை நான் செய்ய போகிறேன், என் தெய்வத்துக்காக இதை நான் செய்ய போகிறேன், ரத்தம் சிந்தி மீட்டவருக்காக என்னால் முடிஞ்சதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம தைரியமாக எழும்புகிற பட்சத்தில் பரலோகம் நமக்காக திறக்கப்படும். தேவ தூதர்கள் நமக்காக வருவாங்க. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராயிருக்கிறார். ஆமென். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கடைசி காலம், எவன் வேணா வருவான், எது வேணா நடக்கும், எப்படி வேணா போகும். நம்ம தைரியத்தை விடாதபடி கர்த்தருக்காக நாம நின்னோம்னா கர்த்தர் நமக்காக நிற்பார். நாம ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வச்சா கர்த்தர் நமக்காக 9000 அடி எடுத்து வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் சாதாரணமா ஜெபம் பண்ணான். நைட்டு ஒரே ஒரு தேவதூதன் 1,85,000 பேர் கொண்டு போட்டான். இவங்க நினைச்சிருக்கிறாங்க நம்ம இத்து போன பயல்க நினைச்சிட்டு இருக்காங்க. அடா பாவி, எங்க பின்னாடி இருக்கிற தேவதூதெல்லாம் பெரிய ஆள்ரா. ஒரு ஆளே 1,85,000. பார்த்துக்க. அல்லேலூயா. 4 பேர் அனுப்புனா இந்தியா மக்கள் தொகை அவுட்டு. சோத்திரம் ஆண்டவரே. சேனை பெருசு, ராஜா பெரியவர், ஆளுகைக்குரியவர் பெரியவர். ஆமென். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுடாத. தொடர்ந்து ஓடுவோம், தொடர்ந்து செய்வோம், தொடர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போம், தொடர்ந்து சாட்சியா மாறுவோம். நாம இருக்கிற ஸ்கூல்ல, நாம ஒர்க் பண்ற ஆபீஸ்ல, நாம இருக்கிற ஸ்தலத்துல நம்மை தான் கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழும்புவோமா? எல்லாரும் எழும்புவோம். உனக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற இந்த ராஜ்ய மேன்மை, இந்த 127 தேசம், இந்திய தேசத்துல 143 கோடி ஜனங்களை ரட்சிப்பதற்காக கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ? அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாய் நடப்பிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்மா, எனக்கு ஒரு தைரியத்தை தாங்க, ஒரு பலனை தாங்க, ஒரு அபிஷேகத்தை தாங்க, கிருபையை தாங்க. நானும் உமக்காக ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல வாய்